20 சைக்கிள் டெஸ்ட் 20 வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஆமா சார். டோட்டலா எவ்வளவு நேரம் படிச்சிருப்பீங்க? மார்னிங் மார்னிங் ஒரு 10 to 12 வரை படிச்சேன் சார். அப்புறம் மறுபடியும் ஒரு 1:30 to 3:30 வரை படிச்சேன் சார். அப்புறம் ஈவினிங் 9 வரை வீடியோஸ்லாம் பார்த்தேன் சார். ஓகே. வாட் அபவுட் வினோத்? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நேற்று மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தேன் சார். ரிமைனிங் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க சார். லைக் சாலிட் ஒர்க். மார்க் டெஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம் சார். மார்க் டெஸ்ட்ல அந்த ரிமைனிங் இருக்குல்ல சார், 20 இப்போ அப்டேட் பண்ணோம் சார் இல்ல ரீசெண்டாக. சைக்கிள் டெஸ்ட் சொல்றீங்க, ரைட்? இல்லை மார்க் டெஸ்ட் தான் சார். மார்க் டெஸ்ட்டுக்காக தான் படிச்சிருந்தேன் சார். மார்க் டெஸ்ட் ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணிருந்தேன் சார். ஓகே. சாயில் மேக் பார்த்துட்டு இருந்தேன் ஃபுல்லா. தென் சர்வே பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் கொஞ்சம் ஃபுல்லா பார்த்துருந்தேன். மார்க் டெஸ்ட் இன்னைக்கு தானே ஓபன் பண்றது? இல்லை சார், லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிருந்தாங்க சார், அது ஒன்று சொல்றேன். ஓகே, நீங்க சொல்றது மினி மார்க் டெஸ்ட். சாரி, மினி மார்க் சார். ஓகே ஓகே ஓகே, நான் அதான் கேட்டேன். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார். ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் இப்போ அடுத்தது நீங்க கொஸ்டின் சொல்லவே இந்த சைக்கிள் டெஸ்ட் 20 நான் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சார். பட் அதுவும் இன்டெப்தா பார்க்கல. இன்டெப்தா எஸ்ஓஎம்மும் சிபிஎம்மும் இன்டெப்தா பார்க்கல. மீதி 3 சப்ஜெக்ட் மட்டும் அந்த கொஸ்டின் ஒரு 2 இருக்க இன்டெப்தா எல்லா பாயிண்ட்ஸை பார்த்துருந்தேன் சார். ஓகே. ஸோ ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours இருக்கும் சார். ஸோ ஃபுல் பிளஜா ஒரு 6 hours இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பன் வெளியே போயிட்டு சார். ஓகே 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 சரி. ஓகே, இனிமே வந்து சைக்கிள் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே, இனிமே வந்து நீங்க 6 hours படிச்சீங்க, 8 hours படிச்சீங்க. அப்ப அந்த ஒரு வாரத்துல நீங்க வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இது எல்லாமே நமக்கு தெரியணும்னா யூ ஹேவ் டு ஆடிட் யுவர் செல்ஃப். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு நோட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ல வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டார்கெட் அச்சீவபிள் டார்கெட்டா வந்து இருக்கணும். ஓகேங்களா? டெய்லியுமே அந்த டார்கெட் வந்து எழுதணும். நீங்க அது பண்றீங்க பண்ணல அது வேற. டெய்லியுமே அந்த டார்கெட்டை வந்து கைப்பட வந்து எழுத ஆரம்பிங்க. ஒன்ஸ் நீங்க அதை எழுத ஆரம்பிச்சிங்கனாலே வந்து அது வந்து மேக்ஸிமம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஓகேவா? டார்கெட் நம்ம எழுதியிருக்கோம், அச்சீவ் பண்ணணும். டார்கெட்டுக்கான டைம் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக 5 hours போடுங்க. நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறதா இருந்தா, ஒர்க் போயிட்டே படிக்கிறதா இருந்தா 2 hours போடுங்க. இதுதான் வந்து ரீசனபிளான டைம். ஒர்க் போயிட்டே பண்ணுறவங்க 2 மணி நேரம் தான் படிக்க முடியும். வீட்டிலேருந்து படிக்கிறவங்க 5 மணி நேரம் தான் படிக்க முடியும், அவ்வளோதான். 12 மணி நேரம் நான் தூங்காமல் படிக்கிறேன், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ 5 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35 மணி நேரம். இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்போ ஒரு மாதத்துக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120 மணி நேரம் வந்து என்ன கிராஸ் பண்ணிட்டீங்க. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து என்ன அடுத்த மாதத்துலேருந்து 8 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம், 8 கூட போகணும், 5லேருந்து 6 மணி நேரம், 6லேருந்து 7, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய டார்கெட், ஒவ்வொரு மந்த்லேயும் உங்கள் டார்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இன்னைக்கு 5 மணி நேரம், நாளைக்கு 6 மணி நேரம் நான் சொல்லலை. இந்த மந்த் ஃபுல்லாக 5 மணி நேரம். ஓகேவா? டார்கெட்டை இனிஷியலாக வந்து ஃபிக்ஸட் பண்ணிக்கோங்க. இந்த டார்கெட் ஃபிக்ஸேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். இது வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. எதனால் நான் சொல்கிறேன்னா, எக்ஸாம்பிள் டார்கெட் இன்னைக்கு 5 hours ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, நாளைக்கு வந்து 6 hours ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, நாளை கழிச்சு வந்து 7 hours, இப்படி ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஏற்றிக்கிட்டே போகிறீங்கன்னா அது வந்து பாசிபிலிட்டி இல்லை. நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற்றணும். அதே மாதிரி எடுத்த உடனே டார்கெட்டை ஹையாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. 8 hours நான் படிக்க போகிறேன், 7 hours படிக்க போகிறேன். ஒருவேளை அதை பண்ண முடியலன்னா மைண்ட் என்ன சொல்லும், நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட பணியை வந்து செய்ய முடியல, ஸோ தட் இது வந்து வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும். பிரச்சனை, நீங்கள் டார்கெட்டை அச்சீவபிளாக மாற்றலை. அச்சீவபிள் டார்கெட் போடுங்கப்பா. 2 hours 3 hours ஓகே எனஃப். டெய்லியும் 2 hours பண்ணுங்க போதும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய நேரத்தை ஆடிட் பண்ணுங்க. இனிமே உங்கள் நேரம் எங்கே போகுது அதை வந்து சிந்தனையில் இருக்கிறத விட ரிட்டன் ஃபார்மெட்டில் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகேவா சார்? அந்த பார்ட்டியை கொஞ்சம்
டச் பண்ணாமே இருக்கு சார். அது என்ன சார் பண்றது? ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லுங்க சார். எந்த பார்ட் ஏ? பார்ட் ஏ ரிமைனிங் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல சார், லைக் டிஆர்சி, ஓகே. என்வரான்மெண்டல். நீங்க டீம் ஏ வந்து என்வரான்மெண்டல் ஆல்ரெடி படிக்கலையா? கொஞ்சம் நீங்க எப்ப ஜாயின் இல்ல பண்ணீங்க சார், டெஸ்ட் பேட்ச்? என்வரான்மெண்டல் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கேன். டெஸ்ட் பேட்ச் புரியல எப்ப சார். ஜாயின் பண்ணீங்க? டெஸ்ட் பேட்ச் இந்த மந்த் தான் சார் ஜாயின் பண்ணேன். ஓகே. ஸோ டீம் ஏ வந்து படிக்காம இருக்குன்னா நிதர்சனத்தை ஒத்துக்கிட்டோம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு நேரம் கிடையாது. ஓகேவா? ஒரு 10 நாள் தான் இருக்கு. எஸ் சார். ஓகேவா? எஸ் சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதா வினோத்? எந்த இப்போ ஓகே சார். இதுக்கு முன்னாடி பிரேக் ஆச்சு சார். இப்போ ஓகே சார். இதுக்கு முன்னாடினா ரொம்ப நேரமா இல்ல கம்மியாதானா? ஒரு 1 மினிட் இருக்கும் சார், அவ்வளவுதான் சார். 1 மினிட் இருக்கும். சரி ஓகே. இப்போ ஓகே கரெக்டா தான் இருக்கு இல்லையா? எஸ் சார். சரி. அதாவது வந்து என்னன்னா நிதர்சனத்தை வந்து ஒத்துக்கணும். நிதர்சனத்தை ஒத்துக்கணும்னா எந்த சென்ஸ்ல நான் சொல்றேன்னா, டீம் ஏ பண்ண முடியலன்னா பண்ண முடியல அவ்வளவுதான். நீங்க டீம் ஏ பண்ண சரிங்க. முடியல, அப்ப டீம் பியை மட்டும் ஒழுங்கா பண்ணிட்டு போங்க. நீங்க எப்படியா இருந்தாலுமே அடுத்ததும் நீங்க படிக்க தான் போறீங்க. ஏஐக்கு அப்புறம் படிக்க தான் போறீங்க. இந்த ஏஐயை உங்களால என்ன முடியுதோ அதை வச்சு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. 10 நாள் என்ன சார் பண்ண வாய்ஸ் முடியும்? ஸ்டக் ஆகுது சார். புரியலமா? கேக்குதா? கேக்குது சார். ஸ்டக் ஆயிட்டு கேக்குது சார். 10 நாள் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்டக் ஆச்சுன்னா சொல்லுங்க, சரிங்க. மைக் நான் மாத்தி பார்க்குறேன். இது வந்து சேஞ்ச் பண்ண மைக்கு. ரொம்ப ஸ்டக் ஆச்சுன்னா சொல்லுங்க, மைக்கை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்ன்றது ஒன்று இருக்குல்ல, இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ Yes, அதை sir. அதை மட்டும் பாருங்க. ஓகே Fine, sir. ஓகேம்மா. Yes, sir. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ Yes, sir. ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நோட் வந்து போட்டாகணும். அது மேபி ஓல்டு டைரியாக கூட இருக்கலாம். நீங்கள் டைரி கூட வந்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. அல்லது ஒரு லாங் சைஸ் நோட். டைரினா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஓகே. டைரி போட்டு படிக்கக்கூடிய பழக்கம், அது நாளையிலேருந்து அதை வந்து கொண்டுட்டு வாங்க. இது கொண்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, போன கிளாஸில் கொஸ்டின் நம்பர் 50 வரையும் பார்த்தாச்சு. இந்த கிளாஸில் ரிமைனிங் 50, அடுத்த சைக்கிள் டெஸ்ட்டுக்கான 50 நம்ம வந்து பார்த்துடலாம். முடிஞ்சால் 100ஐயும் பார்க்கலாம். ஸோ இனிமேல் வந்து ஃபுல் டே கிளாஸஸ் மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பார்ப்போம். ஃபார் வாட் ரீசன் இட் டேக்கன் தட் நாமினல் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் மே பி as large as possible. ஸோ மேக்ஸிமம் அக்ரிகேட்டுடைய சைஸ், மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட்டுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக நம்ம எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இல்லை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏ லார்ஜ் த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் மோர் த சிமெண்ட் ரிக்வயர்ட் as so higher the cement, larger the maximum size of aggregate, smaller is the cement required for the particular water cement ratio, so more economical. Larger the maximum size of aggregate, lesser or void in the mix, hence also lesser the cement required. Larger the maximum size of aggregate, more the surface area, better the bond between aggregate and cement, and so higher the strength. So water cement ratio, aggregate cement ratio ன்னு சொல்லிட்டு 2 ரேஷியோ பற்றி கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து இன்டைரக்டாக த கொஸ்டின் அந்த ரேஞ்சுக்கு தான் கேட்குறாங்க. இது ஐஏஎஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 கேட்டது. ஸோ எதுக்காக பெரிய பெரிய சைஸ் ஆஃப் அக்ரிகேட் வந்து எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைஸ் பெருசாக இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக தான் இருக்கும். சைஸ் குட்டி குட்டியாக இருந்தால் தான் சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். சர்ஃபேஸ் ஏரியா அதிகம்னா சிமெண்ட் அதிகமாக தேவைப்படும். அவன் இப்போ நான் சொன்ன ரிலேஷன்ஷிப்பை வச்சு யோசிங்க. யார் இதை மனப்பாடம் பண்ணா? இந்த சி யாரு? லெஸ்ஸர் த வாய்ட் ரேஷியோ, அப்புறமா வந்து வாய்ட்ஸ் வந்து லெஸ்ஸரா இருக்கும், அதனால சிமெண்ட்டும் வந்து லெஸ்ஸரா ரெக்கார்டா இருக்கும். வாய்ட் ரேஷியோ லெஸ். ஆப்ஷன் பி தான சார்? பி சார். வாய்ட் ரேஷியோ பத்தி வந்து அனிதா சொன்னதுனால நான் ஒரு விஷயத்தை நான் வந்து மறுபடியும் நான் சொல்ல ட்ரை பண்றேன். பார்ட்டிக்கலுடைய சைஸ் குட்டி குட்டியா இருக்கக்கூடிய கிளேக்கு தான் வாய்ட் ரேஷியோ அதிகம்.
எதை கம்பேர் பண்ணும்போதுன்னா சாண்டை கம்பேர் பண்ணும்போது. நான் ரிப்பீட்டடாக இதை சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, மண்டையில் ஏற்றிக்கோங்க. பார்ட்டிகல் சைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சாண்டில் வாய்ட் ரேஷியோ கம்மி, கிளேவில் வாய்ட் ரேஷியோ அதிகம். அது எப்படி வாய்ட் ரேஷியோ கம்மி, இதில் வந்து வாய்ட் ரேஷியோ அதிகம்? ஸோ நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும். ஒரு பர்டிகுலர் வாய்டுக்கான சைஸ் இருக்குல்ல, ஒரு இண்டிவிஜுவல் வாய்டுக்கான சைஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வாய்டுக்கான சைஸ். ஒரு இண்டிவிஜுவல் வாய்டுக்கான வால்யூம் வந்து கிளேவில் கம்மி, ஒரு இண்டிவிஜுவல் வாய்டுக்கான வால்யூம் சாண்டில் அதிகம். ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவல் வாய்டுக்கான வால்யூம் கிளேவில் கம்மி, ஒரு இண்டிவிஜுவல் வாய்டுக்கான வால்யூம் சாண்டில் அதிகம். பட் இருந்தாலும் நம்பர் ஆஃப் வாய்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் வாய்டு இன் கிளே இஸ் மச் மோர் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் வாய்டு இன் சாண்ட். ஓகேவா? சாண்டில் இருக்கக்கூடிய வாய்டுடைய எண்ணிக்கையை கம்பேர் பண்ணும் பொழுது கிளேவில் இருக்கக்கூடிய வாய்டுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்றத அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இது எக்ஸாம்பிள், இந்த வால்யூம் ஆஃப் வாய்டுக்கான வேல்யூ மேபி 1 இருக்கலாம், இந்த வால்யூம் ஆஃப் வாய்டு வேல்யூ மேபி வந்து 5 கூட இருக்கலாம். ஆனால் இங்கே கவுண்ட் வந்து 1000 இருக்கும், இங்கே கவுண்ட் வந்து என்ன வெறும் 100 இருக்கும். 100 × 5 500, 1000 × 1 1000. அப்படி அந்த எண்ணிக்கையில் பார்க்கும்போது வால்யூம் ஆஃப் வாய்டு யாருக்கு அதிகம்னா அந்த கிளேக்கு தான் அதிகம். அப்போ பார்ட்டிகளுடைய சைஸ் கம்மியாக இருக்கும்போது வாய்ட் ரேஷியோ அதிகம். லார்ஜர் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் lesser void ratio, lesser void in the mix. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆனால் அந்த ஆல்சோ lesser the cement required. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா வாய்டு கம்மியாக இருக்குங்க. இப்போ வந்து சாண்டில் வந்து வாய்டு கம்மியாக இருக்குல்ல, சாண்டில் வந்து வாய்டு வந்து கம்மியாக இருக்குல்ல, மேபி என்னுடைய நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குமா, ரெக்கார்டட் வீடியோ கரெக்டாக இருக்குது, லைவ் தான் வந்து இப்படி பிரேக் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன, வாய்டு கம்மியாக இருக்கிறதுனால அந்த வாய்டை ஃபில் பண்ண தான் சிமெண்ட் தேவைப்படுது. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது. லெஸர் த வாய்டு அண்ட் இஸ் ஆல்சோ லெஸர் த சிமெண்ட். பட் சிமெண்ட் அதுக்கு மட்டும் இல்லையே, அந்த வாய்டை மட்டும் ஃபில் பண்ணல, அந்த சர்ஃபேஸை கவர் பண்ணவும் சிமெண்ட் தேவைப்படுது. சர்ஃபேஸ் ஏரியாவை பேஸ் பண்ணி நீங்கள் சிமெண்ட் வந்து பேசியாக இருக்கணும். அப்போ சி வந்து கரெக்டாக இருக்காது, பி தான் கரெக்டு. பி கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜர் த சைஸு ஸ்மாலர் த சிமெண்ட்டு. ஏன் ஸ்மாலாக தேவைப்படுதுன்னா சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, பெரிய பெரிய பார்ட்டிகளுக்கு சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, அதனால சிமெண்ட் வந்து கம்மியாக தான் தேவைப்படுது. அப்போ சிமெண்ட் ரேஷியோ இஸ் வெரி வெரி லோ. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, ஸோ மோர் எக்கனாமிக்கலி இந்த மிக்ஸ். ஓகேவா? மோர் எக்கனாமிக்கலி இந்த மிக்ஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. இன்னொன்று, வாட்டருடைய அளவும் எப்போ அதிகமாக தேவைப்படுதுன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்தால் தேவைப்படுது. சர்ஃபேஸ் ஏரியா எப்போ அதிகமாக இருக்குன்னா பார்ட்டிகளுடைய சைஸ் கம்மியாக இருக்கும்போது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி இருக்கணும். ஸோ தட் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணலாம் சார், இது கரெக்டாக சரியானு சொல்லுங்க சார். நாமினல் மேக்ஸிமம் சைஸ் அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆக சிமெண்டோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும் சார். ஆமாம் ஆமாம், ரைட் தான். எஸ் சார். பார்ட்டிகளுடைய சைஸ் பெருசாக ஆக இது வந்து IS 456 படி சொல்லியிருக்காங்க சார். புரியலமா? IS 456 அந்த கோட் புக் படி நாமினல் அக்ரிகேட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக சிமெண்டோட கண்டென்ட் வந்து கம்மியாகும். அது ஏன் அப்படின்னா அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன், அக்ரிகேட்டோட சைஸ் வந்து அதிகமாக ஆக அந்த சர்ஃபேஸ் ஏரியாவும் அதிகமாகுது. அது வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியான்ற டேர்ம் SSAன்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியானா ஒரு பர்டிகுலர் வால்யூமில் ஆக்குபை ஆகிருக்கக்கூடிய பார்ட்டிகளுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நான் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்கிறேன். பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருந்தால் ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா கம்மி தான். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பியர் இருக்குன்னா இந்த ஸ்பியருக்கான ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 4πr². இப்போ இந்த ஸ்பியரை நான் 2ஆக உடைக்கிறேன். அப்போ 2ஆக உடைக்கும் பொழுது த சேம் ஸ்பியர் தான் 4πr² தான். ஆனால் அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 ஏரியா ஆட் ஆகுது. எந்த ஏரியா? இந்த சர்க்குலர் ஏரியா πr², இந்த சர்க்குலர் ஏரியா πr². ஸோ 2πr² ஆடட். அப்போ உங்களுக்கு இதுலேருந்தே தெரியணும், அப்போ ஒரு பார்ட்டிகளை 2ஆக உடைக்கிறதுனாலே சர்ஃபேஸ் ஏரியா ஆட் ஆகுது. இந்த பார்ட்டிகளை 4ஆக உடைக்கிறனா இன்னும் ஆட் ஆகும், 8ஆக உடைக்கிறனா இன்னும் ஆட் ஆகும்.
பார்ட்டிகல் சைஸ் கம்மியாக கம்மியாக ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா அந்த ஒரு குறிப்பிட்ட வால்யூம் அதே தான், புரியுதா? அதே அந்த பார்ட்டிகல் தான் நான் உடைக்கிறேன், வால்யூம் த சேம் வால்யூம். இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அக்ரிகேட் which is obtained from the seashore or river and produce minimum void in the concrete is known as. கொஞ்சம் கம்மியான வாய்டை வந்து கொடுக்கக்கூடிய கான்கிரீட் மிக்சர்ல கம்மியான வாய்டை கொடுக்கக்கூடிய அந்த அக்ரிகேட்டுக்கு பேர் என்ன? அது வந்து அக்ரிகேட்டுடைய ஷேப்பை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கம்மா கொஸ்டின். ஆங்குலர் அக்ரிகேட்டா, ஃப்ளேக்கியா, இரகுலரா, ரவுண்டடா? Rounded, sir. எஸ், ரவுண்டட். ரவுண்டட் அக்ரிகேட் இஸ் ரைட் ஆன்சர். ஸோ நான் இதில் எழுதுனேன், புரிஞ்சுக்கோங்க. ரவுண்டட் அக்ரிகேட்டை பொறுத்தவரையும் இதில் சொல்யூஷன் கொடுக்கலையோ? எஸ், ரவுண்டட் அக்ரிகேட்டை பொறுத்தவரையும் எவ்வளோ வாய்டு அதை ஜென்ரேட் பண்ணோம்னா 33% வாய்டை ஜென்ரேட் பண்ணும் ரவுண்டட் அக்ரிகேட். பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33 உள்ளாட்சி தேர்தலில் மட்டும், ஓகேவா? ஸோ ரவுண்டட் அக்ரிகேட் 33% வாய்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ரவுண்டட். ஓகே, ரவுண்டட் அக்ரிகேட்டை பொறுத்தவரையும் ஒர்க்கபிலிட்டி நல்லா இருக்கும். ரவுண்டடை பொறுத்தவரையும் சிமெண்ட் வந்து கம்மியாக இருந்தால் போதும். தட் மீன்ஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ குறைச்சல் தான். ரவுண்டடுக்கு பதிலாக ஆங்குலர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, எனிபடி யாராவது சொல்லுங்க, வாய்டு எவ்வளோ இருக்கணும்? படிக்கலையா? 38%லேருந்து சொல்லுமா, 38லேருந்து 45%. ஓகேவா? ஆங்குலராக இருந்தா. ஃப்ளேக்கியாக இருந்தா ஃப்ளேக்கினஸ் இன்டெக்ஸ்னு சொல்லுவோம். 3/5 ஆஃப் த மீன் டைமென்ஷன்ஸ். ஃப்ளேக்கியாக இருந்தா ஹோம்ஒர்க். ஃப்ளேக்கியா அக்ரிகேட் இருந்ததுன்னா அல்லது எலாங்கேட்டடா அக்ரிகேட் இருந்ததுன்னா வாட் இஸ் த வாய்ட் ரேஷியோ? ஓகேவா? வாட் இஸ் த வாய்ட் ரேஷியோ? A concrete mix, finest modulus of coarse aggregate, finest modulus of fine aggregate, economical value of finest modulus of combined aggregate, then proportion of fine aggregate is. coarse aggregate உடைய finest modulus கொடுத்திருக்காங்க, fine aggregate உடைய finest modulus கொடுத்திருக்காங்க. proportional என்னவா இருக்கணும்? இதான் வந்து கொஸ்டின். பாத்தீங்களா? proportional Sir, combined aggregate minus coarse aggregate divided by fine aggregate minus combined aggregate னு ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ண வரும். பண்ணுங்க. combined aggregate minus coarse aggregate divided by fine aggregate minus combined aggregate. Am I right? அதான் சொன்னீங்க. 3.33 combined aggregate minus coarse aggregate divided by fine aggregate Fine aggregate minus combined aggregate. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபைனஸ் மாடலஸ்க்கான வேல்யூ வரும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6.4 minus 7.6 divided by 2.8
minus 6.4 into 100 minus 1.2 divided by minus 3.6 into 100. That ratio எனக்கு வேணும். அப்படி பார்க்கும்போது என்ன வருது ஃபைனல் ஆன்சர்? ராஜஸ்தான்ல JE 2020ல கேட்ட கொஸ்டின் 33.33%. வெரி குட்மா. இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபைனஸ் மாடல்ஸ் பற்றி தெரியாதனால அதிகப்படியான கொஸ்டின் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பாருங்க. ஃபைனஸ் மாடல்ஸ் ஆஃப் சாண்ட் used in constructions work for plastering purpose என்னவா இருக்கணும்? ஃபைனஸ் மாடல்ஸ் ஆஃப் சாண்ட், ஃபைனஸ் மாடல்ஸ் ஆஃப் சாண்ட் பிளாஸ்டரிங் ஒர்க்குக்கு எந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கணும்? Sir, should not be less than 1.4 sir. As per code book படி அதெல்லாம் சார் இருக்கு. பட் இதுல ஆன்சர் வந்து 0.5 to 0.9 கொடுத்துருக்கு சார். As per code book படி should not less than 1.4. 1.4. Yes sir. ஓகே. ஆன்சர் படி என்ன கொடுத்துருக்கு? 0.5 to ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்கு சார். இந்த கொஸ்டின் வந்து எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தாங்கன்னா இல்லம்மா, ஆன்சர் ஏ இஸ் ராங்மா. ஆன்சர் பி. பி, நாட் ஏ, பி. எனக்கு கொடுத்த ஆன்சர் கீ கரெக்டாக இருக்கு. மேபி போர்ட்டலில் வந்து தப்பாக வந்து பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். மாற்றிக்கோங்க. should not less than 1.4. இங்கே 1.2 to 2.2 இந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஃபைனஸ் மாடலஸ் should not be less than 1.4 and crushed gravel sandக்கு not less than natural occurring sandக்கு not less than 1.5. very good. Following statement regarding sand from sea beach. Sand obtained from seashore may have salt that can cause corrosion in reinforcement bar, leading to crack in the concrete. Okay. Sand from sea beach can have 4 to 5% of salt by weight. Efflorescence in concrete after hardening can be an indicator of presence of salt in sand. கடல் மண் இருக்கு இல்லையா, பீச் மணல், அதை யூஸ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய அந்த டிஸ்அட்வான்டேஜை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின். ஓகே, சொல்லுங்கம்மா. இந்த கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா GSPHCL 2020ல கேட்ட கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பீச் மணல்ல 4-5% வெயிட் வந்து என்ன, சால்ட்டு தான். அது ஹார்ட் ஆச்சு அப்படின்னா எஃப்ளோரன்ஸ் உருவாகும், வெள்ளை வெள்ளையாக படியும். ரைட்டு தான். அந்த மண்ணை வச்சு நான் வந்து கட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய இரும்பு ஸ்டீல் வந்து என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ ரைட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 ஆல் ஆர் ரைட்மா. ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 ஆல் ஆர் ரைட். எம்சாண்ட், உங்களுக்கு எம்சாண்ட் வந்து இப்போ கொஸ்டின் வந்து ஆட் ஆயிருக்கு உங்களுடைய அப்டேட்டட் வெர்ஷன் சிலபஸில். எம்சாண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட். எம்சாண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? crushing granite stone sir. Crushing granite stone. good. Which of the following is not an advantage using of M-sand?
காஸ்ட் எஃபெக்டிவ் ரைட் தான். அவைலபிள் இன் சிங்கிள் சைஸ், டஸ்ட் அண்ட் இம்ப்யூரிட்டி ஃப்ரீ, கேன் பி அப்டைன் ஃப்ரம் ஹார்ட் ராக். இல்லை எது அட்வான்டேஜ் இல்லை? செகண்ட் ஒன் சார், சிங்கிள் சைஸ். நிறைய சைஸ்ல சிங்கிள் கிடைக்கும் சைஸ்ல சார். மட்டும் புரியலமா? நிறைய சைஸ்ல கிடைக்கும் சார் எம்சாண்ட். ஓகே, அவைலபிள் இன் சிங்கிள் சைஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அட்வான்டேஜ் கிடையாதுன்றது சொல்றாங்க. ஓகேவா? Any size can be manufactured. M-sand dash type of particle. எழுதி வச்சுக்கோங்க, cubical type of particle. It is not angular. So இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது. ரவுண்டட் எட்ஜ்னு முடியும் சார். எதுலமா? இதில் தான் சார். cubical shape rounded edge னு வரும் சார். cubical shape rounded edge. எஸ் சார். ஓகே, ரெஸ்பான்ஸ் ஆகல, வெயிட். எஸ், cubical and rounded edge. Cubical and rounded edge. Which of the following sand type is excellent for used in mortar and concrete work? எந்த சாண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கான்கிரீட் ஒர்க்குக்கு? இதான் வந்து கொஸ்டின். சார் ஆன்சர் கீழேயே தெரியுது சார். பிட் சாண்ட் சார். ஓகே, பிட் சாண்ட். அப்ப இருங்க நான் மறைக்கிறேன். பிட் சாண்ட். Now, at what depth should pit sand be excavated from? Pit sand வந்து எந்த டெப்த்ல இருந்து நம்ம வந்து எடுக்கிறோம்? Sir, 1 to 2 meter. Right, 1 to 2 meter from ground surface. Yes, ground surface ல இருந்து 1 to 2 meter. Good. In a construction project, the cost slope of an activity is an indication of Extra cost period. extra cost period. What is will be extra cost period? A particular activity க்கு தேவைப்படுற காஸ்ட் நார்மல் காஸ்ட்டை விட அதிகமா. சொல்லுங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கம்மா. மேம் நீங்க பண்ணிடுங்க, நீங்க சொல்லிடுங்க. இப்ப பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு தேவைப்படும் நார்மல் காஸ்ட்டை விட எக்ஸ்ட்ரா காஸ்ட் தேவைப்படுதுல்ல சார், அதை இண்டிகேட் பண்றது. வெரி குட். ஃபார்முலா காஸ்ட் ஸ்லோப்க்கு ஃபார்முலா என்ன? கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் Very good. டிவைடட் பை நார்மல் டைம் Crash டிவைடட் cost பை காஸ்ட். minus normal cost divided by normal time divided by cross time. minus Sorry, crash time. minus cross time. What is crash cost and crash time? நார்மல் டைம் விட எக்ஸிட் ஆகுறது தான் சார் கிராஸ் டைம். ஒரு ஆக்டிவிட்டி இனிஷியேட் பண்ண அப்புறம் ஸோ அந்த ஆக்டிவிட்டி ஸ்டாப் ஆகும் போதோ அதுக்காக அதை இனிஷியேட் பண்றதுக்கு தேவைப்படிய எக்ஸ்ட்ரா டைம், அது எல்லாமே கிராஸ் டைமா இருக்கும் சார். ஸோ ஓவர் டைம்ன்ற மாதிரி ஓட்டி பார்க்குறோங்க சார். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கிராஸ் டைம், அதுக்கான டைம் அதுக்கான காஸ்ட்ன்றது கிராஸ் காஸ்ட் கிராஸ் டைம் சொல்லுவாங்க. அது ரைட்டாமா? சார் நார்மல் டைம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைமு. இப்போ அந்த ஆக்டிவிட்டியை வந்து ஒரு மினிமம் பாசிபிள் டைமில் கொண்டு வரோம், அதை கம்ப்ளீட் பண்ணோன்னா அது கிராஷ் டைம்குள்ளே வரும் சார். வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். இப்போ டைரக்ட் காஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம லேபர் கொடுக்குற சார்ஜ், மெட்டீரியல் வாங்குறது, எக்யூப்மெண்ட்டு அவங்களுக்குலாம் கொடுக்குற சார்ஜ் வந்து இருக்கும், அது டைரக்ட் காஸ்ட்குள்ளே வரும். அந்த டைரக்ட் காஸ்ட்ல அந்த ஆக்டிவிட்டியை நம்ம குறிப்பிட்ட டைமில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அடிஷனலாக காஸ்ட் போட்டு பண்ணுற மாதிரி. வெரி குட், வெரி குட், வெரி குட். அதுதான் கிராஸ் காஸ்ட்குள்ள வரும் சார். எக்ஸ் அந்த டைம் ஆக்சிஸ்ல வந்து கிராஸ் டைம். எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் வரும். ஒய் ஆக்சிஸ்ல தென்
காஸ்ட் வரும் சார். கிராஸ் காஸ்ட் ஸோ அதிகமா கம்மியா? கிராஸ் காஸ்ட் தான் சார் அதிகம். நார்மல் காஸ்ட் கம்மி. கிராஸ் டைம் அதிகமா டைம் கம்மியா? கிராஸ் டைம் கம்மி, நார்மல் டைம் வந்து அதிகம். ஏன்னா குறிப்பிட்ட அந்த நார்மல் நார்மல் டைமை டைம் விட அதிகம். கம்மியான டைம்ல தான் நம்ம முடிக்க போறோம். ஆனால் கிராஸ் டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட். இந்த கர்வ் ஸ்ட்ரெயிட் லைனா பேரபோலிக்கா? பேராபோலிக் சார். இந்த கர்வ் ஸ்ட்ரெயிட் லைனா பேரபோலிக்கா? பேராபோலிக் சார். கன்ஃபார்ம்? அப்ராக்சிமேட்லி ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து Straight, சால்வ் sir. பண்ணுவாங்க சார். அப்ராக்சிமேட்லி ஸ்ட்ரெயிட் லைன். அப்ராக்சிமேட்லி ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, லைட்டாக இப்படி தான் வரும், பேரபோலிக் மாதிரி தான் வரும். அப்ராக்சிமேட்லி ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ரைட் ஆன்சர். இதை பேஸ் பண்ணி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இங்கே வாங்க, அடுத்த கொஸ்டின். இது முடிச்சாச்சோ? The direct cost of a project with respect to normal time. இப்போ நீங்க சொன்னதை வச்சே சொல்லலாம். டைரக்ட் காஸ்ட் நார்மல் டைம்ல மினிமமா இருக்குமா மேக்ஸிமமா இருக்குமா? மினிமமா இருக்கும் சார். வெரி குட், மினிமமா இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, read it. The time with which direct cost does not reduce with increase in time is known as. The time with நார்மல் டைம். direct cost does not reduce with increase in time. Time increase ஆனாலுமே direct cost வந்து reduce ஆகல. The time with direct cost does not reduce with increase in time. Time increase ஆனாலுமே direct cost வந்து reduce ஆகல. அந்த டைமுக்கு பேர் என்ன? சார் நார்மல் டைம் சார். வெரி குட், நார்மல் டைம். கிராஷ் டைம்னா? கிராஷ் டைம்னா சார் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள மினிமம் பாசிபிள் டைம் தான் சார் சொல்லுவோம். வெரி குட். எவ்வளோ குயிக்கா நம்ம முடிக்க முடியும் அதை. இது ஃபார் நீங்க எக்ஸாம்பிள் இப்போ நம்ம படிச்சீங்களா கிளாஸ் இல்ல கோர்ஸ் இன்ஹெரண்டா உள்ள இருந்து வருதா முத்துலட்சுமி? இல்லை சார், நான் இது ஆக்சுவலி பிஎம் பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனால் மெமரி பண்ணாலும் மறந்துடும். அதனால நீங்கள் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் புக்கில் வந்து அந்த கோடு அந்த கீவேர்டை போட்டு அது ரிலேட்டடாக வராது எல்லாத்தையும் ஒரு நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஒரு வெரி 3 குட், பேஜ் இந்த 10 கொஸ்டினை வச்சே எனக்கு 3 பேஜ் இன்ஃபரன்ஸ் கிடச்சிருக்கு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சார் ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ஃபார்மெட்டில் தான் சார் போயிட்டு இருக்கேன். கான்ஃபிடென்ட் ஓகே வருதா? கான்ஃபிடென்ட்? எஸ் சார். இப்போ அது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம பார்த்தாலே அடுத்தடுத்து வர கொஸ்டினுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்குது. வெரி அப்போ குட். நமக்கு மறக்காம இருக்க ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்குது சார். ஸோ வெரி குட்மா. ஜனவரிலேருந்து நம்ம இதான் பண்ண போகிறோம். ஜனவரிலேருந்து கொஞ்சம் நிறைய நமக்கு நேரம் இருக்குது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு நாளைக்கு 2 டாபிக், ஓகேவா? மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 டாபிக். இதுதான் இன்னைக்கு கரண்ட். இன்னைக்கு ஜிஎஸ் 2 டாபிக்னா நாளைக்கு டெக்னிக்கல் 2 டாபிக். இது போல் நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம். 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுவீங்க, எனி எக்ஸாம். வெரி குட். காஸ்ட் பெனிஃபிட் ஸ்டடீஸ் எசென்சியல் 2. காஸ்ட் பெனிஃபிட் ஸ்டடி எதுக்காக யூஸ் ஆகுது? சார் எவாலுவேட் வயபிலிட்டி அண்ட் ஒர்த்தினஸ். எவாலுவேட் வயலபிலிட்டி அண்ட் ஒர்த்தினஸ். வெரி குட்மா. காஸ்ட் பெனிஃபிட் ஸ்டடீஸ்னா என்ன தெரிஞ்சது சொல்லுங்க போதும். காஸ்ட் பெனிஃபிட் ஸ்டடினா என்ன? அட சார் ரிஸ்க் இல்லாம ப்ராஃபிட் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான காசு செலவு பண்றது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல மட்டும் சொல்ல முடியாது. அது வந்து பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்க. நாட் ஓன்லி த ப்ராஃபிட்.
ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா காஸ்ட் பெனிஃபிட் நல்லா இருக்கு. யூஸ் பண்ணலைன்னா வாங்கினதே வேஸ்ட்டு, நீங்க போட்ட காசே வேஸ்ட்டு. காசு போட்டு வாங்கியிருப்பீங்க, அது ஒரு மூலையில் தூங்குதுன்னா வேஸ்ட்டு. அந்த மிஷின், அந்த எக்யூப்மெண்ட் காசு போட்டு வந்து வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு டெஸ்ட் பேட்ச் வாங்கிட்டீங்க, இல்லை டெஸ்ட் சீரிஸ் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் டெஸ்ட்டே அட்டன் பண்ணலன்னா அது வேஸ்ட்டு. காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ கம்மி, காஸ்ட் அதிகம், பெனிஃபிட் கம்மி. இல்லை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலை, இல்லை ஃபுல் எசன்ஸ் எடுத்துக்கல, இப்படி வச்சுக்கலாம். நாட் ஓன்லி இன் பிஸ்னஸ், எல்லாத்துலேயும் இது யூஸ் ஆகும். அதே ஃபார்முலாவே கேட்டிருக்காங்க, யாராவது சொல்லுங்க ஃபார்முலா வேகமா. த சேம் ஃபார்முலா. Cost minus normal Crash cost. divided by normal time minus crash time வெரி குட், into 100. வெரி குட். சார் ம் சார் இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம கிராஷ் கோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் சார். கிராஷ் கோர்ஸோட டைம் பீரியட் ரொம்ப கம்மி, ஆனால் நார்மல் டைம்னா ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நமக்கு அந்த டைம் அதிகம். ஸோ அப்படி கூட ஞாபகம் ஓகே. கிராஷ் கோர்ஸில் டைம் வந்து கிராஷ் கோர்ஸோட கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு 3 மந்த் தான் கிராஷ் இருங்க, கோர்ஸ்னா அவ்வளோ இது ஸ்பீட். கிராஷ் கோர்ஸ், இது வந்து என்னது நார்மல் கோர்ஸா? நார்மல் கோர்ஸா? நார்மல் அதான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஓகே, ஃபவுண்டேஷனு, இது கிராஷ். கிராஷ் கோர்ஸ்க்கு டைம் கம்மி, அதை எங்கே போடுவீங்க? ஆப்போசிட்ல போடுவீங்களா? எஸ் சார் அதோட இல்ல sir, டைம் time கம்மி, கம்மியா அதனால வெளில அதுக்கு போகலாம். நேராவே வரும் சார். இல்லையேம்மா, நார்மல் டைம் தான் சார் கிரேட்டர், அதனால அதை ஃப்ரண்ட்ல போடணும். நான் என்ன சொல்கிறேன், நான் இது சொல்கிறேன், இது வந்து ஆக்சுவலி த ஒரிஜினல் ஃபார்முலா இல்லை. கிராஷ் கோர்ஸுக்கு டைம் கம்மி, கிராஷ் டைம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ், நார்மல் கோர்ஸுக்கு டைம் அதிகம், டைம் அதிகம். அவ்வளோதான். எஸ் சார், இதான் சொல்ல இதுதான் டினாமினேட்டரில் வரும். நீங்கள் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிராஷ் கோர்ஸ் மைனஸ் நார்மல் கோர்ஸ் டிவைடட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம். இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இப்படி தான் வந்து நிற்கும். அப்படி பண்ண வாய்ப்பில்லை, அப்படி பண்ணக்கூடாது, ஆனால் அப்படி பண்ணால் இப்படி தான் வந்து நிற்கும். கிராஷ் கோர்ஸ் நார்மல் கோர்ஸ், கிராஷ் டைம் நார்மல் டைம், டினாமினேட்டரில் அப்படியே இன்வெர்ஸாக இது இங்கே இது இங்கே இப்படின்ற மாதிரி மாற்றி வச்சு. எனிவே இட்ஸ் a குட் ஐடியா. ஏன்னா இது பார்த்தோன்னே இப்போ ஏதோ ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும், பார்த்தோன்னே மறந்துடுவீங்க இன் ஃபியூச்சரில். அதனால் நான் சொல்கிறேன், இட்ஸ் a குட் ஐடியா. வெரி குட் முத்துலட்சுமி. Here the reductions in project time normally result in Direct cost அதிகமாகும், indirect குறையும். increasing the direct cost and decreasing the indirect cost. Am I right? இதான் சொன்னீங்க. What is meant by direct cost? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. டைரக்ட் காஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் புரியல. wages புரியல கேட்கல. wages Clean கொடுக்கிறது, எடுத்துக்கிட்டோம்னா, மெட்டீரியல் வாங்குறது, ஆ, அதெல்லாம் direct சம்பளம் கொடுக்கறது, மெட்டீரியல் வாங்குறது, இதெல்லாம் டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட் இன்டைரக்ட் ஸ்டாஃப் சேலரி வேலையே நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க போறோம்னா சொல்லுங்க ஏதோ எதுனாலும் சொல்லுங்க. இன்டைரக்ட் காஸ்ட்னா என்ன? டைரக்ட் காஸ்ட் கொடுக்குற அதே பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை நம்ம குறிப்பிட்ட டைமில் வந்து சீக்கிரமாக முடிக்க போகிறோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வேஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா அதில் செலவாகக்கூடிய பிளான்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஓவர் ஹெட்ஸு எஸ் தட் மெயின்டெனன்ஸ் இருக்கும் சார் டைரக்ட் காஸ்ட்டில். எஸ் வெரி குட். அப்புறம் டைரக்ட் காஸ்ட்டுக்குள்ளே வந்து லேபருக்கு, சப் கான்ட்ராக்டருக்கு, அதுக்கப்புறம் அந்த வேலை பார்க்குற டீமுக்கு அப்படின்னு நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு, மெட்டீரியலுக்குன்னு தனித்தனியாக காஸ்ட் கொடுக்கணும் சார். இது காஸ்ட்டு, இது ப்ராஜெக்ட் டியூரேஷன்ஸ், இது டைமு, இது காஸ்ட்டு. ஓகேவா? டைம் அதிகமாக காஸ்ட் அதிகமாகுது. இது மாதிரி ஒரு ஸ்லோப் போகுது. இந்த ஸ்லோப்பு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டைரக்ட் காஸ்டியா இன்டைரக்ட் காஸ்டியா?
சிமிலர் இப்படி ஒரு ஸ்லோப் வருது. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டைரக்ட் காஸ்டியா இன்டைரக்ட் காஸ்டியா? திஸ் இஸ் டைரக்ட் காஸ்ட். நல்லா டைம் எடுத்து பண்ணோம்னா டைரக்ட் காஸ்ட்லாம் கம்மியாகும். இதான் இதுக்கான அர்த்தம். இது இன்டைரக்ட் காஸ்ட். ப்ராஜெக்ட் காஸ்ட்ன்றது என்னன்னா ரெண்டுத்தையும் ஒட்டனது போல வரும் பாருங்க. இதான் ப்ராஜெக்ட் காஸ்ட். இப்படி வருது, இப்படி போகுது. இதான் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட். டைரக்டும் இன்டைரக்டும் சேர்ந்த ஒரு இதுதான். ஓகேவா? ப்ராஜெக்ட் காஸ்ட். வெரி குட். ஆக்சிடென்ட் அலவன்ஸ் எல்லாம் இல்ல சார் வரும். புரியலமா? அப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கு இந்த அலவன்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் இன்டைரக்ட் அது காஸ்ட் இன்டைரக்ட்ல வந்துடும். இன்சூரன்ஸ் அலவன்ஸ் எல்லாம். அது ஆக்சிடென்ட்ன்றதை விட இன்சூரன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே சார். ஸோ இதோ இங்க இருக்கு பாருங்க. ஏதாவது எனக்கு சரௌண்டிங் நாய்ஸ் வருதா குழந்தை கட்டுற மாதிரி? இல்ல இதுதான் வந்து என்ன? இது இன்சூரன்ஸ் சார்ஜஸ். ஓகேங்களா? இன்டைரக்ட் காஸ்ட். The cost of completing an activity by employing all possible means like overtime, extra resources, special material is called OT, extra material, special material. அதுக்கு நம்ம செலவு பண்ற காஸ்ட் கிராஷ் காஸ்ட். ஒரே ஒரு டீமை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படிலாம் வித்தியாசமா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ டோன்ட் வரி. இன்டைரக்ட் காஸ்ட் டியூ டு ஆக்சிடென்ட் இன்க்ளூட் ஃபர்ஸ்ட் 3 வந்து டைரக்ட் காஸ்ட்ல வரக்கூடிய ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் வந்து இன்டைரக்ட் காஸ்ட்ல வரும் சார். லீகல் சார்ஜஸ், மெடிக்கல் அண்ட் காம்பன்சேஷன். இது வந்து என்ன? டைரக்ட். பட் இன்டைரக்ட்ன்றது ஓவர் டைம் பேமெண்ட் டு மேக் அப் லாஸ் ஆஃப் டைம். இது ஐஎஸ் 2022ல கேட்ட கொஸ்டின். ஸோ இதில் பாருங்க இன்டைரக்ட் காஸ்ட்டுக்கான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஐ ஹோப் இதுலேயும் இருக்கும். இதை அப்படியே மக்கப் பண்ணிக்கோங்கம்மா எல்லாரும். இன்டைரக்ட் காஸ்ட் இன்க்ளூட் ட்ரைனிங் ரீப்ளேஸ்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன், implementation of corrective measurement, loss productivity, repairs of damaged equipment and property, cost of absentees. ஸோ இது எல்லாமே வந்து indirect cost. Yes. Which of the following relations are correct? Determining different component of the bid price. So statement வந்து கொடுத்திருக்காங்க. Bid price which is equal to direct cost plus indirect cost plus markup amount. Direct cost which is equal to project overhead, common plant, equipment cost and common workman cost. Markup amount is equal to profit contingency, allowance for risk, general overhead. ஸோ இது வந்து டைரெக்டாக ஃபார்முலா தான். எனக்கு இதில் எந்த 2 ஃபார்முலா கரெக்டாக இருக்குது, இல்லை எந்த 2 ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்குன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். நேற்று படித்தவங்க சொல்லலாம். 1 and 3 சார். 1 and 3 சார் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் கூடிய ஃபார்முலா சார் அது. வெரி குட்மா. 1 and 3. வாட் இஸ் மீன் பை பிட் பிரைஸ்? டெண்டர் காஸ்ட் சார். டெண்டர் அந்த ப்ராஜெக்ட்டோட டெண்டர் காஸ்ட் தான் பிட் பிரைஸ். செகண்ட் ஒன் வந்து இன்டைரக்ட் காஸ்டா? டைரக்ட் காஸ்ட்க்கு அப்போ ஃபார்முலா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். லேபர் காஸ்ட், பிளான்ட் எக்யூப்மெண்ட் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், சப்கான்ட்ராக்டட் காஸ்ட். ஓகேவா? ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பிட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? பிட் ப்ரைஸ்ன்றது எடுத்தோன்னே விற்பாங்க இல்லையா? ஹையஸ்ட் ப்ரைஸ் இஸ் பிட் ப்ரைஸ். ஆஸ்க் ப்ரைஸ்ன்றது மேபி ரெடியூஸ். சொல்லுங்க, பிரேக் ஆகுதா? டெண்டர் காஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க சார். புரியலமா? டெண்டர் காஸ்ட்னு சொல்லுவாங்களாம் சார். அதை டெக்ஸ்ட் புக்ல போட்டுருங்க. டெண்டர் காஸ்ட் பிட் பிரைஸ்.
பிட் டெண்டர் பிரைஸ். காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகே. அது எஸ் டெண்டர் காஸ்ட்ல ஓகே. அதை நான் செக் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன். டெண்டர் காஸ்ட் தானா? கரெக்ட் அது வந்து சார், ஹையஸ்ட் கரெக்ட் பிரைஸ். தான் சார். கரெக்டா? ஏழை வருங்களா சார், ஏழை தொகை வருங்களா சார், அதோட காஸ்ட் தான் சார். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து சார். ஓகே. இதை பேஸ் பண்ணி சம்லாம் கூட கேட்டிருக்காங்க. பட் இதில் நம்ம டெஸ்ட்டில் வந்து வைக்கல. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நிறைய சம்லாம் இருக்குது, நம்ம டெஸ்ட்டில் வந்து வைக்கல. சரி ஓகே. இப்போ பார்ப்போம். இதில் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டு குவாலிட்டி கண்ட்ரோல். இட் ரெஃபர் டு அப்சல்யூட் கன்ஃபார்மிட்டி டு ஸ்பெசிஃபிகேஷன். ஆமாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன், அந்த மெட்டீரியலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ் பர் கோடல் புக் படி நமக்கு மெட்டீரியல் கிடைச்சிருக்கா, அதை வந்து செக் பண்ணுறது தான் குவாலிட்டி கண்ட்ரோல். இட் மே நாட் vouch against overspending. That is not right. It may unknowingly resort to over design to hope of risk minimization. இதுவும் advisable கிடையாது. It is intended to reduce the maintenance cost. இது கரெக்ட் தான். 1 and 4 only right. ஓவர் டிசைன் பண்ண மாட்டோம். ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணணுன்றதுக்காக ஜென்ரலாக எல்லா ப்ராஜெக்டெல்லாம் வந்து ஓவர் டிசைன் பண்ண மாட்டோம். ஓகேவா? மிலிட்ரி ரிலேட்டட் ப்ராஜெக்டை தவிர. ஸோ 1 and 4 only right. பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நாளைக்கு நான் நடத்துகிறேன். இப்போதைக்கு எனக்கு பெண்டிங் மொமெண்ட்டுக்கான வேல்யூ வந்து சொல்லுங்கள். யாராவது ஸ்ட்ரக்சரல் இருக்கீங்களா? எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த காலேஜில் எஸ்ஓஎம் பேப்பர் எடுத்தவங்க. முத்துலட்சுமி நீங்கள் எடுத்தீங்களா? ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் எடுக்கல சார், எஸ்ஓஎம். ஆனால் எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் தான் சார். எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுங்கள் சீக்கிரமா. பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள். பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அந்த பீம்ல இருந்து அந்த தனித்தனியா ஒவ்வொரு இதை எடுத்து சால்வ் பண்ணி தென் அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ல இருந்து ஹாகிங் மொமெண்ட் சாகிங் மொமெண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணி ஆன்சர் வரும் சார், ரிசல்டன்ட் வரும். ஓகே சொல்லுங்க. அட் ஏ பெண்டிங் மொமெண்ட், இது ஏ பி சின்னு வச்சுப்போம். இது ஏ, இது பி, சி. அட் ஏ பெண்டிங் மொமெண்ட், ஏல பெண்டிங் மொமெண்ட் 0, அப்சல்யூட்லி 0. பியில் பெண்டிங் மொமெண்ட் பி சார் 4 மைனஸ் 4 வெரி குட். இது வந்து 4. இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. 4 into 0.5 ஆன்டி கிளாக் வைஸ் 2. ஆனால் இங்கே வந்து ஆல்ரெடி கிளாக் வைஸ் மொமெண்ட் இருக்குது அந்த ஜங்ஷனில். ஸோ அது வந்து 4. ஸோ பேலன்ஸ் பண்ணோன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பேலன்ஸ் பண்ணால் 2 kilonewton meter is a clockwise. Okay, clockwise ரைட்டா? clockwise 2 இருக்கு. பேலன்ஸ் பண்ணனும்னா இது 4, இது 2 மா, இது 4. 4 minus 2 2 ரைட்டா? பெண்டிங் மொமெண்ட் அட் சி சொல்லுங்க. பெண்டிங் மொமெண்ட் அட் சி. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே ஒரு 2 kilonewton per மீட்டர்ன்ற அந்த கிளாக் வைஸ் இருக்குன்னா அதை கவுண்டராக்ட் பண்ண இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் சிம்பிளாக 2 kilonewton மீட்டர் இதை மட்டும் டிக் பண்ணிட்டு வந்தால் போதும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2 kilo.
சொல்லுங்க. C அட் சி வந்து 4 into 4.54 டோட்டல் லென்த் சார் ஏ பாயிண்ட் வரைக்கும். ஓகே. மைனஸ் 4 பில இருக்கக்கூடிய மொமெண்ட் -4 தென் ஆன்சர் -2 -2 வெரி குட் லாஸ்ட்ல சில இருக்கக்கூடியது -2. இதை சால்வ் பண்ணா ஆன்சர் வரும் சார். வெரி குட் வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. இது வந்து அசாம், இது வந்து டிஆர்பி லெவல் கொஸ்டின்ஸ் தான், கொஞ்சம் டஃப் தான். டஃப்னா நான் ஏஇ லெவல் இல்லை. இது ஆன்சர் காட்டிட்டோம். கேண்டிலிவர் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், சியர் ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்து ஏஇ லெவல் தான். சியர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? லீனியர் ஃபார் யூடி லீனியர்ல சார். யூடிஎலுக்கு லீனியர். எஸ், யூடிஎலுக்கு யூடிஎலுக்கு இல்லை, சியர் ஃபோர்ஸ் லீனியர் தான்ப்பா. சியர் ஃபோர்ஸ் லீனியர் ஏன்னா தான். யூடிஎல் கான்ஸ்டன்டா அப்ளைட் ஆகும்போது எஸ் சார் பெண்டிங் மொமெண்ட் இஸ் கான்ஸ்டன்டா அப்ளை ஆகும்போது ஷியர் ஃபோர்ஸ் வந்து பெண்டிங் மொமெண்ட் parabolic சார். ஃபர்ஸ்ட் டிகிரி பாரபோலிக் சார். நான் இப்போ நிறைய கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்சதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா பேசாம கேட்டுட்டே வாங்க. ஓகேங்களா? யார் யார் என்னென்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு அப்சர்வ் பண்ணிட்டே வாங்க. கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட், வாட் இஸ் மீன் பை சேஃப் போஸ்ட்? ரெக்டாங்குலர். ஓகே. பெண்டிங் மொமெண்ட் அது லீனியர். இது ஸ்ட்ரெயிட் லைன், இது லீனியர். ஓகேவா? இது ஸ்ட்ரெயிட் லைன் அலாங் வித் லீனியர். சேம் கேண்டிலிவர் சப்ஜெக்டட் டு யூடிஎல், சேஃப் போஸ்ட் டயக்ராம், லீனியர் upward linear. Bending moment diagram, parabolic சார். downward parabolic. Okay. A cantilever beam subjected to just moment at end. The momentனால reactions இருக்கா? RA ஷியர் ஃபோர்ஸ் 0 சார். very good. Shear force is very 0. அது ஏர்ல இறங்கல. But bending moment கான்ஸ்டன்ட் சார். பெண்டிங் மொமெண்ட் கான்ஸ்டன்ட் சார். bending moment is constant throughout the beam. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதுலேருந்து ஒன்று சொல்லுங்க, எனி கைண்ட் ஆஃப் பீம் அந்த செஷனில் எல்லா இடத்துலையுமே பெண்டிங் மொமெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் இந்த டேர்மை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பியூர் பெண்டிங் சார். வெரி குட்மா. பியூர் பெண்டிங். பியூர் பெண்டிங் சொல்லிட்டு தனியாக ஒரு சாப்டர் படிப்போமா? படிப்போம், பார்ப்போம் அந்த டைமில். The same cantilever subjected to moment but it a mid span. இப்போ shear force straight line, bending ஜீரோ தான் moment சார். ஸ்ட்ரெயிட் லைன். ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். சாரி சார். 0. Bending is pure bending. ஓகேவா? pure bending. இத மாதிரி அங்கங்க லோடு வந்ததுன்னா பாக்ஸா போகும். shear force diagram. bending moment the same linear இப்படி போகும். இது மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி. சேம் யூடிஎல் ஆஃப்ல இருக்குன்னா எஸ், அந்த ஆஃப்ல இருந்து லீனியரா இருக்கும் shear force. அந்த ஆஃப் வெரியும் பேரபோலிக்கா இருக்கும் பெண்டிங் மொமெண்ட். ஓகே. ஏன்னா இதெல்லாம் வந்து டயக்ராம் அப்படியே டிக் பண்ணிட்டு வந்தா போதும், ரேஞ்சுக்கு தான் கொஸ்டின் இருக்கும். ஓகே. யூடிஎலும் இருக்கு, பாயிண்ட் லோடும் இருக்குப்பா. shear force டயக்ராம் எப்படி இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? யூடிஎலுக்கு மத்தியில பாயிண்ட் லோடு இருக்குப்பா. shear force டயக்ராம் எப்படி இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்?
யூடிஎல்லே இந்த எண்டில் இருக்கு. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும்? இதுக்கு நான் இப்போ ஆன்சர் சொல்லலை. எப்படியும் உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் நான் டைம் கொடுப்பேன் பிரேக்கில். அப்போ நீங்கள் வந்து பிரேக் answer ஆகுது, பண்ணணும். வாய்ஸ் பிரேக் ஆகுது. எல்லாருக்குமே வா ஆமா சார். சார் இப்போ இப்பயும் தான் சார். ஓகே, அது சரியாயிடும். ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். பிகாஸ் என்னுடைய ஓபிஎஸ்ல கரெக்டாக தான் இருக்குது, வாய்ஸ் வைப்ரேஷன் கரெக்டாக தான் இருக்குது. இதில் தான் லைவில் தான் வந்து ஏதோ வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ அடுத்தது இது வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம், செகண்ட் டயக்ராம், தேர்டு டயக்ராம், ஃபோர்த் டயக்ராம். இந்த ஃபோர்த் டயக்ராமில் பாதி யூடிஎல், கொஞ்சம் கேப்பு, அகெயின் யூடிஎல். இதுக்கு எஸ்எஃப்டி எப்படி இருக்கும், பிஎம்டி எப்படி இருக்கும். என்னுடைய ஃபிஃப்த் டயக்ராம் நடுவில் ஒரு பாயிண்ட் லோட், அட் எண்டில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட். ஆனால் 5 டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு 5 டயக்ராமுக்கும் ஆன்சர் வேணும். 5 டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். ஐ நீட் ஆன்சர் ஃபார் 5 டயக்ராம். நான் வேல்யூலாம் கொடுக்கல. எனக்கு அந்த ஷேப் என்ன, எப்படி வரும், எஸ்எஃப்டி எப்படி வரும், பிஎம்டி எப்படி வரும். உங்கள் குரூப்பில் நான் பிரேக் விடும் பொழுது ஒரு 15 மினிட்ஸ் நான் டைம் தரேன். அந்த டைம்குள்ளே நீங்கள் நெட்டு பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன்ல, இது ஓப்பன் புக் டெஸ்ட் மாதிரி. நீங்கள் நெட்டை பார்த்து சர்ச் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களும் லைவ் வரணும்னாவது தோணும். ஓகேவா? ஓகே, படிக்கிறாங்க பசங்க அப்படின்னு தோணும். சார் இப்போ ஆன் த லைவில் நீங்கள் கேட்டதுக்கு ஊக்கமுடைமை பேட்சில் இருக்கிறவங்கெல்லாம் ஊக்கமுடைமை பேட்ச்லேயே போடுங்க. எல்லாருமே ஊக்கமுடைமை பேட்ச்லேயே போடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற மித்தம் ஒரு 80 பேருக்கு வந்து என்ன வரும், கொஞ்சமாக படிக்கணுன்ற எண்ணம் வரும். ஓகேவா? எனிவே திஸ் இஸ் ரைட் ஆன்சர். இந்த இடத்துல இது ரைட் ஆன்சர். 5 டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். வில் செக். இப்போ ஓகேவா? பிரேக் ஆகுதா இப்போவுமே? ஸ்டில் சார் கரெக்டா தான் இருக்கு. கரெக்டாக இருக்குது. பிரச்சனை என்னுடைய நெட்வொர்க் இஷ்யூ தான். லைவில் தான் இப்படி ஆகுது. ரெக்கார்டட் வீடியோ கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே. த ஸ்ட்ரென்த் ஆஃப் பீம் மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான். இப்போ சொல்லுங்க, பீமுடைய ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பெண்டிங் மொமெண்டா? செக்ஷன் மாடுலஸ். செக்ஷன் மாடுலஸ் ஃபார்முலா என்னம்மா? I/Y சார். I/Y. Y இல்ல ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எஸ், இங்கே தான் அந்த பீமுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு. ஐன்றது என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆன்சர்மா. இது கொஞ்சம் பெரிய சம் தான், பட் இருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். 3 மீட்டர் லாங் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் having 3 meter, the loaded with triangular load, 0 intensity at one end and one left end and 2 kilonewton per meter intensity at right end support. அந்த பீம் வந்து இப்படி இருக்கு, ட்ரையாங்குலரா வேரி ஆகக்கூடிய லோடு இருக்கு. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வில் பி அட் ஃப்ரம் லெஃப்ட் சப்போர்ட். இது லெஃப்ட், இது ரைட்டு. லெஃப்ட் சப்போர்ட்ல இருந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்ன அப்படின்னா என்ன கேட்குறாங்க? இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட்னா பெண்டிங் மொமெண்ட் அட் பி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணிடலாம். ஐ ஹோப் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிங்க. டோட்டல் லோட் which is equal to reaction A plus reaction B. Then summation of moment at B which is equal to 0. இப்படி போட்டுட்டு எனக்கு வந்து என்ன சொல்லுங்க, RA கண்டுபிடிங்க இல்ல RB கண்டுபிடிங்க.
ஆர்ஏ இதில் வந்து என்ன கேட்டாங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் எங்கே மேக்ஸிமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சாரி, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. சொல்லுப்பா. 3 மீட்டர் ரைட்டு. இங்கே வந்து 2 kN per மீட்டர். இங்கே 0. இது ட்ரையாங்குலராக போகுது. இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. இது ரியாக்ஷன் ஏ, இது ரியாக்ஷன் பி. எனக்கு ஆர்ஏவையும் ஆர்பியையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும்னா இந்த ட்ரையாங்குலர் லோடிங் வரணும். ட்ரையாங்குலர் லோடுக்கான வேல்யூ என்ன? ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராம். ஏரியா என்ன? ஆஃப். பேஸ் என்ன? 3. ஹைட் என்ன? 2. 2 கெட் கேன்சல் 3ன்னு இருக்கும். அப்போ 2 ரியாக்ஷன் ஆட் பண்ணால் 3 வருது. மொமெண்ட் அட் ஏ ஆர் மொமெண்ட் அட் பி ஏதாவது போடுங்க. மொமெண்ட் அட் பி அப்படி போட்டோன்னா ஆர்ஏ இன்ட்டு 3. அதுக்கப்புறம் இது கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸில் எது வரும்? இந்த ட்ரையாங்குலர் லோடிங் வரும். அப்போ ட்ரையாங்குலர் லோடிங் வந்து போடுங்க. அந்த லோடிங்க்கான வேல்யூ என்ன? ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ் அந்த டோட்டல் ஏரியா வச்சு லோடு பார்த்தோம் அப்படின்னா தட் லோட் இஸ் 3. ஓகே, அந்த லோடு வந்து என்ன? 3. ஏன்னா நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிருக்கோம் 3ன்னு. அந்த லோடு வந்து எங்கே ஆக்ட் ஆகும்? சிஜியில் ஆக்ட் ஆகும். சிஜி எங்கே? இந்த ரைட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து பார்த்தா 1/3, லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து பார்த்தா 2/3. இந்த இடத்துல தான் அந்த டோட்டல் லோடு ஆக்ட் ஆகுது. லோடு வேல்யூ என்ன? 3. அப்போ 3 × 1/3 ஆஃப் 3. அப்போ 3 × 1/3 ஆஃப் 3னா என்ன? புரியலையே சார். 3ன்றது லோடு. இப்போ நான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. சி, இந்த ட்ரையாங்கிள் லோடை நான் பாயிண்ட் லோடாக மாற்றிட்டேன். பாயிண்ட் லோடு என்ன? இங்கே இருக்கிற 3. ஓகேவா? 3. அந்த பாயிண்ட் லோடு எங்கே ஆக்ட் ஆகும்? 1/3 ஆஃப் எல், 2/3 ஆஃப் எல் ஆக்ட் ஆகும். எல்லுக்கான வேல்யூ என்ன? அதுவும் 3. அப்போ 3/3 கெட் கேன்சல். இங்கே 3 போட்டால் 3/3 கெட் கேன்சல். தட் மீன்ஸ் இந்த டயக்ராமை நான் மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? மேலேருந்து ஆக்ட் ஆகக்கூடிய லோடும் வந்து 3 kN. அது ரைட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ஆக்ட் ஆகும். இப்போ நீங்கள் கூட வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். RA × 3. RA × 3 போட்டுட்டேன். 3 அதாவது இப்போ வந்து என்ன ஆன்டி கிளாக் வைஸா? சரி, இப்போ வந்து என்ன? எஸ், ஆன்டி கிளாக் வைஸ். 3 × 1. 3 × 1. அப்போ RA × 3. 3 × 1 which is equal to 0. RAக்கான வேல்யூ 1ன்னு வரும். RBக்கான வேல்யூ அது இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. RA + RB which is equal to 3ல RBக்கான வேல்யூ 2. RA RB 2 ரெண்டுமே வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேணும். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேணும்னா சியர் ஃபோர்ஸ் 0. அங்கே தான் பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம். அப்போ சியர் ஃபோர்ஸை 0வா மாற்றணும். பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்டிங் மொமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சியர் ஃபோர்ஸ். புரியுதா? பெண்டிங் மொமெண்ட்டுக்கான வேல்யூ நியூட்டன் பர் மீட்டர். நியூட்டன் மீட்டர் இதான் வந்து யூனிட்டு. கீழே வந்து என்ன? மீட்டர். மீட்டர் கிட் கேன்சல் நியூட்டன் ஃபோர்ஸ் கிடைக்குது, சியர் ஃபோர்ஸ். அப்போ dm/dx which is equal to 0. அதான் வந்து என்ன? shear force. dm/dx which is equal to shear force. That shear force which is equal to 0. நான் பேசுகிற கான்செப்ட் புரியுதா? dm/dxனா shear force. அந்த shear force 0 ஆகணும். அந்த வேல்யூ தான் வந்து என்ன? மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். எங்கே 0 ஆகுதுன்றதை நான் பார்க்கணும். சரி, ஓகே. அதுக்கு என்ன பண்ணலாம்? the same டயக்ராம். அங்கே என்ன லோடு இருக்கோ அதையே எடுத்துக்கோங்க. நவ் ஒரு ஆக்சிஸ் ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் அந்த செக்ஷன் எக்ஸ். RA இருக்கு, RB இருக்கு. இந்த செக்ஷனை பொறுத்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த செக்ஷனை பொறுத்து பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏதாவது ஒரு சைட்லேருந்து வாங்க. எய்தர் RAலேருந்து வாங்க, இல்லை RBலேருந்து வாங்க. ஏதாவது ஒரு சைட்லேருந்து வந்தால் போதும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏதாவது ஒரு சைட்லேருந்து வாங்க.
நான் ஜஸ்ட் இங்கேயே குத்துறதுனால அப்படியே நான் எழுதுறேன், புரிஞ்சுக்கோங்க. RAவிலேருந்து வரேன், RA இன்ட்டு எக்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு, அந்த ஹைட்டு வந்து என்ன ஐ டோன்ட் நோ. ஓகேவா, இதை வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆஃப் பேஸ் load intensity at xs which is equal to 2/3 of x. இதுக்கான அர்த்தம் throw the length 3 மீட்டருக்கு 2. புரியுதா? லென்த் 3 மீட்டருக்கு, ஹைட் என்ன, லோடு என்ன, லோடு 2. நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் மீட்டர் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன லோடு தெரியல. எக்ஸ் மீட்டர் தான் எடுக்க போகிறேன், அதுக்கு என்ன லோடு தெரியல, கேள்விக்குறி. இது வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம்ல, கேள்விக்குறி தான் வேணும். ஸோ தட் 2x ஈக்குவல் டு 3 கேள்விக்குறி. எனக்கு அந்த லோடு தேவைன்னா 2/3 of x, அந்த ஹைட் இன்டென்சிட்டி அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2/3 of x. இந்த எக்ஸ் செக்ஷனில் லோடு இன்டென்சிட்டி என்னன்னா 2/3 of x. இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா 2, இதை எண்டில் 2, இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா 2/3 of x. அப்போ பண்ணுங்க, அந்த சின்ன ட்ரையாங்கிள் மட்டும் நான் எடுக்கிறேங்க. 2/3 of x, இது வந்து லோடு இன்டென்சிட்டி, திஸ் இஸ் டிஸ்டன்ஸ், இங்கே RA இருக்குது. அப்போ RA இன்ட்டு எக்ஸ் கிளாக் வைஸ். எனக்கு இந்த லோடு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போக போகுது. இந்த லோடு வேணும்னா ஏரியா வேணும், ஏரியா வேணும்னா ஆஃப் பேஸ் ஹைட், அதான் ஏரியா. அது கரெக்டாக எங்கே ஆக்ட் ஆகும்னா சிஜியில் ஆக்ட் ஆகும். இப்போ சிஜி வேறு கண்டுபிடிக்கணுமா, இது எக்ஸா சி. இந்த இடத்துலேருந்து வந்தோன்னா 1/3 of எக்ஸு, இந்த இடத்துலேருந்து வந்தோன்னா 2/3 of எக்ஸு. நான் என்ன சொல்கிறேன்னா லோடு வந்து சொல்லிட்டேன், ஆஃப் பேஸ் எக்ஸு, ஹைட்டு 2/3 of எக்ஸு. சிஜியும் நான் சொல்லிட்டேன், இங்கேருந்து வந்தால் 1/3 of எக்ஸு. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அப்படியே கவனிச்சிட்டே வாங்க, இதுவும் ஒரு மாடல் தான். ஓகேவா, ஆஃபு பேஸு ஹைட்டு, இதான் லோடு, டிஸ்டன்ஸ் x/3. now everything is simplified. RAக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடணுமா, RAக்கான வேல்யூ 1 தான். everything is simplified, then moment above that particular sections is x minus x³/3. ஓகே, அப்போ இந்த செக்ஷனில் என்ன மொமெண்ட்டுன்னு தெரியுது. இப்போ நான் பழைய கணக்கு தான் வரேன். மொமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சியர் ஃபோர்ஸ், தட் சியர் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். இப்போ dm/dx விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறேன். அப்போ dm/dx விச் இஸ் ஈக்குவல் டு 0னா நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் 1 minus 3x² divided by 9 which is equal to 0ன்னு கிடைக்குது. தென் இதை நான் 3x² divided by 9 which is equal to 1, அப்புறம் 9 அங்கே கொண்டுட்டு போகிறேன். 3x² which is equal to 9, x² which is equal to 9/3, வெறும் 3, x which is equal to 1.732 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால √3யோட வேல்யூ தானே. ஏன்னா இங்கே x² இங்கே போச்சுன்னா √3 மாறணும். √3க்கான வேல்யூ 1.732. ஃபைனலாக ஐஏஎஸ் கொஸ்டின் இல்லை, கேட் கொஸ்டின் இல்லை, சாதாரண ஜேஇ கொஸ்டின் தான் இது. TNPSC JE, பட் திஸ் கொஸ்டின் ஹேஸ் மீன்ஸ் ஒரு ஃபுல் கான்செப்டை நான் சொல்லிட்டேன். இப்போ இதுலேயே நீங்கள் 2-3 விஷயத்தை நீங்கள் கற்றுருப்பீங்க.
ஷியர் ஃபோர்ஸ் எங்கே ஜீரோவாக இருக்கோ அங்கே தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். இது நமக்கு காலத்துலேருந்தே தெரியும். dm/dx is equal to ஷியர் ஃபோர்ஸ். அதை வேல்யூ 0 பண்ணி நம்ம கொண்டுட்டு வந்து ஓகேவா. ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவருக்கு மேலே போகுது. ஸ்டில் நம்ம ஒரு 25 கொஸ்டின் கூட கடக்கல. இங்கே வரும் ஃபிக்ஸட் பீம் சப்ஜெக்டட் டு யூடிஎல் throughout UDL throughout point of counterflexor. What is meant by counterflexor? இதுக்கு நான் சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு, பட் அது தேவையில்லை. இதெல்லாம் வந்து குர்மின் குப்தாவில் டைரக்டா நீங்க வந்து மக்கப் பண்ணிக்கலாம். யூடிஎல் இருந்தா என்ன, 2 பாயிண்ட் லோடு இருந்தா என்ன அப்படின்னு. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர்னா என்ன, யாராவது சொல்லுங்க குயிக்கா. பெண்டிங் மொமெண்ட் Sir, 0. Change in sign. bending moment change sign, sir. பெண்டிங் மொமெண்ட் ஜீரோன்ற வார்த்தையை இனிமே யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு யூடிஎல்னாலும் சப்போர்ட்ல பெண்டிங் மொமெண்ட் ஜீரோ. Yes, sir. பெண்டிங் மொமெண்ட் ஜீரோன்ற வார்த்தை வேண்டாம். பெண்டிங் மொமெண்ட் சைன் சேஞ்ச் ஆகிறதுன்னு கூட வேண்டாம். ஏன்னா அது கூட வந்து கரெக்டான டெக்னிக்கல் டேர்ம் இல்லை. பெண்டிங் மொமெண்ட் சாகிங் டு ஹாகிங் கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் இது வெரி நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்ங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டாக மாறுது. அந்த ஜங்ஷனை தான் நான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ தட் அங்கே நீங்கள் கிராங்க் போடுவீங்க, நீங்கள் ஸ்லாப்லாம் வந்து டிசைன் பண்ணும்பொழுது பெண்ட் ஆகி போகும். அந்த இடம் எல்லாமே அது வரையும் பாட்டம் ஜோன், பட் அதுக்கப்புறம் டாப் ஜோனில் தான் வந்து பெண்டிங் மூமெண்ட். ஸோ தட் அந்த பெண்டிங்கை நான் ரெசிஸ்ட் பண்ண ஐ ஹாவ் டு ப்ரொவைட் த ஸ்டீல். ஸோ அந்த 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 வளைச்சிக்கிட்டு போவாங்க. ஸ்லாப்லாம் பார்த்துருப்பீங்க, பீம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பெண்டிங் மூமெண்ட் ஜீரோன்ற வார்த்தை இனிமேல் வரக்கூடாது. நெகட்டிவ் டு பாசிட்டிவ்ன்ற வார்த்தையும் வரக்கூடாது. த கரெக்ட் எக்ஸாக்ட் டெக்னிக்கல் டேர்ம் இஸ் சாகிங் டு ஹாகிங் ஆர் ஹாகிங் டு சாகிங். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்களை கொஞ்சம் நல்லா மதிப்பாங்க. ஓகேவா. திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன். கிளாஸில் எடுக்கும்போது நான் சொல்கிறேன். எனிவே நீங்கள் 0.2W1 இங்கே அடுத்தது simply supported beam length L carrying a uniformly increasing load from the 0 at right support to W at left support. Uniformly varying load ma. ஓகேவா. யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. அகெயின் திஸ் இஸ் ட்ரையாங்குலர் லோடு தான் இப்படி இன்டைரக்டாக கொடுக்குறாங்க. ஷியர் ஃபோர்ஸ் அட் பி என்ன வரும் வேகமாக சொல்லுங்கள். WL/6 sir. இது ஸ்டாண்டர்ட் கேஸ். ஸோ இதுக்கான இது பாருங்கள், இங்கே வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரியாக்ஷன்ஸ் ஏ பி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ட்ரையாங்குலராக வேரி ஆகுது 0 to W. ஸோ தட் ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வந்து கேட்குறாங்க. எஸ், எனக்கு டோட்டல் லோடு அதுதான் வந்து சப்போர்ட்டை வந்து இது பண்ணுது. சப்போர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லோட், தென் மொமெண்ட் அபவுட் எனி திங் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அது ஏ சப்போர்ட்டர் இருக்கலாம், பி சப்போர்ட்டர் இருக்கலாம். நான் பின்னு வைக்கிறேன். ஸோ RA இன்டு த ஹோல் லோடிங் டயக்ராம், சாரி RA இன்டு லென்த்து. ஸோ கிளாக் வைஸ் த ஹோல் லோடிங் டயக்ராம் இன்டு தட் CG டிஸ்டன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா. போட்டிங்க அப்படின்னா கேன் கெட். இதை வந்து ஒரு தப்பு இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. மொமெண்ட் அபவுட் பின்னு சொல்லிட்டு எஸ் கரெக்டாக தான் இருக்குது. நான் இந்த சைடு பார்த்தோன்னா 2/3 தான், இந்த சைடா 1/3. கரெக்டாக தான் இருக்குது. நோ இஷ்யூ. தப்புன்னு நினச்சிட்டேன், கரெக்டு தான். ஆனால் நம்ம இப்படி தானே பார்க்க போகிறோம். இதெல்லாம் பண்ணிட்டா RAக்கான வேல்யூ கிடைக்குது, RBக்கான வேல்யூ கிடைக்குது. எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா அவன் RB ரியாக்ஷன் பி அதுதான் ஷியர் ஃபோர்ஸ் ஆல்சோ. அவங்க என்ன கேட்குறாங்க, ஷியர் ஃபோர்ஸ் அட் பி. இதுக்கான அர்த்தம் என்னன்னா ரியாக்ஷனை தான் அவன் கேட்டு தொலைகிறான். வெர்டிக்கலாக போகிற கட்டிங் ஃபோர்ஸ் தானே ஷியர் ஃபோர்ஸ். வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் அவன் வந்து ஷியராக கேட்குறான். அவங்க ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுக்காம ரியாக்ஷன்ஸ் அட் சப்போர்ட்னு கொடுத்தாலும் ஒன்று தான். இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஷியர் ஃபோர்ஸ் கேட்குறாங்க, அப்போ ஷியர் ஃபோர்ஸுக்கு எப்படி, அதெல்லாம் தேவையில்லை. ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிங்க, யூ கேன் கிவ்.
shear force V சார் and அந்த bending moments சொல்லுங்க முத்துல. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல RA RB ஃபைண்ட் பண்ணோம்ல சார், இதே மாதிரி யூவிஎல் சப்போர்ட் யூவிஎலுக்கு இது அப்படியே டைரக்டா அதில் சப்ஸ்டிட் டேரெக்டாக அந்த பண்ணிக்கலாம். ஃபார்முலா போட்டால் கூட ஆமா வந்துரும் டைரக்டா அந்த ஃபார்முலா போட்டா தான் வந்துரும். ஓகே சார். ஆக்சுவலி 9 வந்துடக் கூடாது. நீங்க அந்த இந்த இடத்துல RAக்கு பதில் 3ன்னு போட்டிங்க இல்லையா, சாரி 1 போட்டிங்களா, அதெல்லாம் 1லாம் போடாதீங்க. 1க்கு பதிலாக நம்ம இங்கே RA கண்டுபிடிச்சோம் இல்லையா, RA is WL/3. இங்கே WL/3ன்னு போட்டு வச்சு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வைங்க. எக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி லோட் இன்டென்சிட்டி கொடுத்தாலும் நீங்கள் வந்து என்ன நீங்கள் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் V, பெண்டிங் மொமெண்ட் M, ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் dm/dx which is equal to V. ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன? by dx. Yes, very good. Bending moment with respect to distance டிஃபரன்ஷியேட் பண்ணா ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு கிடைக்கும். கேண்டிலீவர் பீம் டிஃபரன்ஷியேட் பண்ணா சொல்லுங்க முத்துலட்சுமி. ஷியர் ஃபோர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா லோடு கிடைக்கும் சார். வெரி குட். ஷியர் ஃபோர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா லோடு கிடைக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட இது டிஃபரன்ஷியேட் ஒரு சைடு இருந்தாலும் இன்டகிரேஷனும் இன்னொரு சைடு இருக்கும். அந்த இன்ஃபரன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதா? நான் சொல்றேன். ஜஸ்ட் இதை பேஸ் பண்ணி 4-5 கொஸ்டின் கிடைக்கும். இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் தானே பார்த்துட்டு இருக்கோம். பெண்டிங் மொமெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஷியர் ஃபோர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் லோடு கிடைக்கும். இதை விட ஹைலைட்டு டிஃப்ளெக்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸ்லோப் கிடைக்கும். ஸ்லோப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணால் பெண்டிங் மொமெண்ட் கிடைக்கும். அப்போ இதையும் டிஃபரன்ஷியேஷன் தானா சார்? புரியலமா? சின்ன டிஃபரன்ஷியேட் தான் பண்ணுமா சார்? நான் சொல்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த 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 இடம் வந்து எல்லாரும் நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆவீங்க. ரிஃப்ளெக்ஷன், ஸ்லோப், பெண்டிங் மொமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ், லோடு. இருக்கிறதுல குட்டி லோடு. இதோட ஃபைனல் ப்ராடக்ட் தான் டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி குட்டியாக்குனா எனக்கு ஸ்லோப் கிடைக்கும். நான் பேசுறது புரியுதா? குட்டியாக்குனா எனக்கு ஸ்லோப் கிடைக்கும். எப்படி? இது டிஃப்ளெக்ஷன். ஐ நீட் ஸ்லோப் டீட்டா. வேணும் என்ன பண்ணலாம்? tan தீட்டா. tan எப்படி? tan தீட்டா ஆப்போசிட் சைடு டெல்டா, adjacent சைடு x. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ். டிஃப்ளெக்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஸ்லோப்பு இது எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் 10 கொஸ்டின் பார்த்தோன்னே நீங்கள் இந்த இன்ஃபரன்ஸ்க்கு வருவீங்க. ஸ்லோப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பெண்டிங் மொமெண்ட், பெண்டிங் மொமெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஷியர் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லோடு. இங்கே இப்படி இந்த டைரக்ஷனில் அடுத்தடுத்து கிடைக்கும். இப்போ லோடை இன்டகிரேட் பண்ணால் ஷியர் ஃபோர்ஸ், இன்டகிரேட் ஷியர் ஃபோர்ஸை இன்டகிரேட் பண்ணால் பெண்டிங் மொமெண்ட், பெண்டிங் மொமெண்ட்டை இன்டகிரேட் பண்ணால் ஸ்லோப், ஸ்லோப்பை இன்டகிரேட் பண்ணால் டிஃப்ளெக்ஷன். ஓகே, ஆமா புரியலையா? ஷியர் ஃபோர்ஸ் which is equal to integration of W dx. லோடை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்குது.
moment which is equal to integrate of shear force into dx. shear force integrate பண்ணா moment கிடைக்குது. இன்னொரு question கேட்பான், moment which is equal to double integration of load dx. எப்படி? the moment which is equal to shear force integrate பண்ணா அப்படிதானே சொன்னீங்க. எப்படி double integration? the shear force which is equal to integral of w dx ல இந்த இடத்துல அவனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்ல. புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப எளிமையானது தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 10 கொஸ்டின் பார்த்தா மேபி தெரியலாம். இது வந்து என்ன சிம்பிளிஃபைடு வெர்ஷன்ஸ். இதை மாதிரி கொடுப்பான், இன்டெகிரல் ஆஃப் டபிள்யூ டிஎக்ஸ் வாட் இஸ், டிக் பண்ண தெரியாமல் தவிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சே எஸ் ஆர் நோ? எஸ் சார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது புரியாத மாதிரி இருக்கும், 2-3 கொஸ்டின் பார்த்தா புரியும். பக்கத்தில் ஒரு ஹிண்ட் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் இப்போ யாராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, முத்துலட்சுமி ஏதாவது சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அவங்க வந்து என்ன கிராஷ் கோர்ஸ்க்கு டைம் கம்மியாகும், ஃபவுண்டேஷனுக்கு டைம் அதிகமாகும், அதை வச்சு இது சொல்லலாம். நல்ல ஐடியா தான். நேற்று வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம்? எதுக்கோ பார்த்தோமே, கான்ஸ்டியூண்ட் ஆஃப் கான்கிரீட்டா? எதுக்கு? 10 M's of construction management. இதெல்லாம் சம்திங் இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு சின்ன சின்னதாக சேர சேர பெருசாக கிடைக்கும். ஐ திங்க் திஸ் கொஸ்டின் இஸ் இது. A cantilever beam span length subjected to clockwise moment at free end. The shear force நம்ம இது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது பியூர் பெண்டிங் மட்டும்தான் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா shear force 0, பெண்டிங் வந்து ரெக்டாங்குலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு. shear force is 0மா? எஸ், பியூர் பெண்டிங். இன்னைக்கு வந்து அடுத்த கொஸ்டினும் பார்த்தலாம், சைக்கிள் டெஸ்ட் 20யும் பார்த்தலாம். அப்போ தான் மினி மார்க் டெஸ்ட் இருக்குது, மார்க் டெஸ்ட்லாம் இருக்குது. ஓகேவா? சைக்கிள் டெஸ்ட் 20யும் பார்க்கலாம். நான் கேப் விடுறேன், 50 கொஸ்டின் முடிஞ்சவொன்னே ஒரு 15 மினிட்ஸ் நான் கேப் விடுறேன். ஸோ டோன்ட் வரி. இங்கே எஸ், கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. A beam of span 5 meter fixed at A and B carries a point load 50 kilonewton at 2 meter from A. Fixed end moment at a support A and B. Fixed end moment என்னன்னு கேட்குறாங்க. This is easy. நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் கிளாஸில் பார்த்துட்டோம். ஃபிக்ஸட் சப்போர்ட் 5 மீட்டர் ஸ்பேனு, 50 கிலோநியூட்டன் லோடு, ஃப்ரம் ஏலேருந்து 2 மீட்டர், ஃப்ரம் பிலேருந்து 3 மீட்டர் வருதா? ஐ நீட் ஃபிக்ஸட் எண்டு. இது ஏ வச்சுக்கோமா, இது பின்னு வச்சுக்கோங்கம்மா. ஏ டு பி பார்க்கும்பொழுது டபிள்யூ ஏபி ஸ்கொயர் பை எல், பி டு ஏ பார்க்கும்பொழுது டபிள்யூ ஏ ஸ்கொயர் பி பை எல். சார் எல் ஸ்கொயர். சாரி, எல் ஸ்கொயர். வெரி குட்மா, எல் ஸ்கொயர். கமான். Sir, 36 kilonewton anti-clockwise, sir. 24 kilonewton clockwise. எல்லாருக்கும் வந்ததா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். Which of the following case there exists the situations of pure bending? Pure bending. Some part of the beam or along the entire beam. I think question is repeated, but இங்க வந்து various case கொடுத்துருக்கான். இப்போ ஃபிக்ஸடு கேண்டிலிவர் பீமில் அட் எண்டில் மொமெண்ட் இருந்தால் தான் வந்து பியூர் பெண்டிங் இருக்குமா? எஸ் இருக்கும். ஆனால் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் எங்கே வரும்? பியூர் பெண்டிங் வருமா? பியூர் பெண்டிங். First one correct, sir. சார் 1 2 3 கரெக்ட் சார். First one correct, sir. Yes. Second one correct, சிம்பிளி sir. சப்போர்ட்டட்லையும் கிடைக்கும். 2 ஈக்குவலி ஸ்பேஸ்ட் டவுன்வர்ட் கான்சன்ட்ரேட். இவன் என்ன கேட்குறான்னா என்டையர் பீம் மட்டும் இல்லை, சம் பார்ட் ஆஃப் த பீம். எக்ஸாம்பிள்,
ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, டூ ஈக்குவலி ஸ்பேஸ்னா ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்தும் ஏ, ரைட் ஹேண்ட் சப்போர்ட்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் டபிள்யூன்ற லோடு வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் மேபி எஸ் இப்படி இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இப்படி போகும், தென் அடுத்தது லீனியராக இப்படி போகும், வேரி ஆகாது, லீனியராக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ஜோன் என்னம்மா, பியூர் பெண்டிங். இங்கே எங்கே எடுத்தாலும் பெண்டிங் மொமெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நாட் ஓன்லி த என்டையர் பீம், சம் பார்ட் ஆஃப் த பீமில் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. சம் பார்ட் ஆஃப் த பீம் இதுதான் அக்செப்டட். இதில் வந்து கேஸ் 1 கேஸ் 2 ஆல்சோ ஆப்போசிட் மொமெண்ட் இருந்தாலும் சரி, கேஸ் 3 ஆல்சோ. ஆன்சர்ல என்ன இருக்கு, கேஸ் 4 கூட வரும் சார். ஆனா அதுல டிஃபரன்ஷியேட் கான்சென்ட்ரேட் லோட கொடுத்துருக்கோம் சார். ஈக்குவல் லோட் கொடுத்தா அதுவும் வரும் சார். ஈக்குவல் ஈக்குவல் ஆமாம் ரைட்மா. டிஃப்ரென்ஸ் கான்சன்ட்ரேட்டட் லோடு இல்லாமல் ஈக்குவல் இருந்தால் அதுவும் வரும். ஓகேவா, மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். சிமிலர் வே உங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் நான் இந்த பிரேக்கில் நான் கொடுக்குறேன். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் facebook.com facebook.com. just type it, you can get lot of answer. நிறைய கொஸ்டின் நிறைய ஆன்சர் கிடைக்கும். அதை வந்து ஒரு 3 பேஜில் வந்து எழுதுங்க. இதுவும் உங்களுடைய ஒர்க் தான். பிரேக் எவ்வளோ நேரம் சார், 20 மினிட்ஸ் வரையும் நான் கொடுப்பேன். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் நல்லாவே ஒர்க் பண்ணலாம். அகைன் திஸ் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். A simply supported beam uniformly cross sections is subjected to clockwise moment at left hand support and equal anti-clockwise moment at right hand support. What is? என்ன நடக்கும், என்ன சொல்கிறேன்னா, அது மேபி சிம்பிளி சப்போர்ட்டட் தான், கிளாக்வைஸ் லெஃப்ட் ஹேண்ட், ஆன்டி கிளாக்வைஸ் ரைட் ஹேண்ட். என்ன நடக்கும், சியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், டிஃப்ளெக்ஷன்ஸ், இதெல்லாம் என்னென்னலாம் நடக்கும் குயிக்காக சொல்லுங்கம்மா. சார் ஷியர் ஃபோர்ஸ் 0 ஆயிரும் சார். Shear force will be 0. Very good. A straight line 0. பெண்டிங் செகண்ட் மொமெண்ட் ஸ்டேட்மெண்ட் கான்ஸ்டன்ட் சார். கரெக்ட். Bending moment First is one correct, constant. Bending moment constant means அது rectangular. Shear force வந்து ஒரு Yes, sir. straight கோடு இருக்கும். Bending moment வந்து ஒரு rectangular-ஆ கிடைக்கும். What about the deflection? ஏன்னா அது டிஃப்ளெக்ட் Curve ஆகும்போது also பீம் கிடைக்கும். சர்க்குலராக இருக்காதாங்க சார், டிஃப்ளெக்ட் ஆகும். சர்க்குலர் அதுதான் ரொம்ப முக்கியம். சர்க்குலர் ஃபார்மெட்டில் அது வந்து என்ன டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ரைட்டு. 1 2 பிகாஸ் 0னால அது பேஸோட தானே போகுது. 3 ஆல் த 3 ஆர் ரைட். எக்ஸலண்ட் ஒர்க். ஸ்ட்ரக்சரே எனக்கு வராதுன்றவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொஸ்டின் டிஸ்கஷன்லேயோ ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும். நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பேசிக் தான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 3 கிளாஸ் போதும். ஏஇ லெவலுக்கு எது வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்து கொடுக்க. ஓகேவா, பேசிக்கே அதான் ஏபிசிடி தெரியுது. இப்போ நான் உங்கள்கிட்ட நான் மறுபடியும் சொல்கிறது தான், நீங்கள் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி எக்ஸாக்டாக 2 மந்த் தான் ஆகுது. ஆமாம் ரைட், 2 மந்த் தான் ஆகுது. இடையில நம்மளுக்கு நிறைய தடங்கள் இருந்தது. சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு 1 வீக் அப்படியே போச்சு. ஃப்ளட்டில் 1 வீக் அப்படியே போச்சு. 2 வாரம் அப்படியே வந்து முழுமையாக வந்து போச்சு. நெட்வொர்க் இஷ்யூஸில் ஒரு 2 டேஸ் போச்சு. எல்லாமே சேர்த்து 2 வீக்ஸ் போயிடுச்சு. இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணது 2 மந்த்து தான். இந்த 2 மந்தில் பேசுறது வந்து நித்யா, அனிதா, சத்யா அண்ட் முத்துலட்சுமி இவங்க எல்லாருக்குமே ஓகேவா, நிறைய விஷயம் ஏபிசிடி கற்றுக்கிற மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் வந்து அக்குமுலேட் ஆகி கற்றுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு 4 மந்த்து இது இல்லை. இப்போ கற்றுக்கிற ஃபேஸ் ஒரு சைடு இருந்தாலும் ஒரு 3 ஹவர்ஸ் கற்றுக்கிறது, 3 ஹவர்ஸ் உங்களை ஒர்க் பண்ண வைக்கிறது, 3 ஹவர்ஸ் படிக்கிறது. இன் சிமிலர் வே நீங்கள் டெய்லியும் ஒர்க் பண்ணிங்கன்னா, ஜனவரி 15க்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் டெய்லியும் ஒர்க் பண்ணிங்கன்னா 4 மாதம் போதும் நீங்கள் ஜேடிஓக்கு தரவாக ரெடி ஆகிடுவீங்க டாப்பராக மாறத்துக்கு. நான் சொல்கிறது டாப்பர், யூ கேன் பி எ டாப்பர். அகைன் சொல்கிறது, காசு போனாலும் பரவாயில்ல, ஒய்சிடி புக்கை ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. 1000க்குள்ளே தான் இருக்குது. 1000 அரௌண்ட் 1000 சம்திங் ஆர் 1500 சம்திங் ஃபார் ஏஇ புக்கு, 2000 சம்திங் ஃபார் ஜேஇ புக்கு. 2 புக்கையும் கூட வாங்கி வச்சுக்கோங்க, ஆர் எனி 1 புக் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கே நான் கொடுக்க போகிறேன். உங்களை நான் அதை தரவாக மனப்பாடம் வைக்க போகிறேன்.
நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். யூ ஜஸ்ட் பிலீவ். சார் ஸ்கிரிப்டட் ஃபார்மேட்டா கொஸ்டின் இதுவா சார்? ஸ்கிரிப்டட் ஃபார்மேட்டா அது? புரியலப்பா. அது கொஸ்டின் பேங்க் மாதிரி இருக்குமா? ஸ்கிரிப்டட் ஃபார்மேட்ல கண்டென்ட் இருக்குமான்னு கேட்குறேன். நான் வந்து என்னன்னா அது வந்து கொஸ்டின் ஆன்சர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். YCT ஸோ அவங்க வந்து அவங்க அவங்க யாரோ நம்ம யாரோ. நான் சொல்கிறேன், நான் வந்து அவங்க அது வந்து ஒரு நார்த் இந்தியன் இது. பட் வந்து ரொம்ப நல்ல லெவலில் பண்ணிட்டு நல்லா இருக்கு சார். நான் பார்த்துருக்கேன் சார். ஒரு அதுல புக் வந்து நெட்ல அவைலபிளா இருந்துச்சு, கிடைச்சிச்சு. நெட்டில் அவைலபிளாக இருக்கு இல்லையா? எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு அது. எக்ஸ்பிளனேஷனோட ஆமா ஆமா சார். வால்யூம் 1, ஆமாம், வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, வால்யூம் 4 வரைக்கும் இருக்கு. அதுதான் சார். வால்யூம் 5 வரையும் இருக்கு தங்கராஜ் ஜேஇக்கு. ஓகேவா? நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட்டில் 5 வரைக்கும் இருக்கு சார். மார்க்கெட்டில் ஒரு நல்ல புக் அவைலபிளாக இருக்குது. 2000க்கு கிடைக்குதுன்னா இட் இஸ் ரீப்ளேஸ் ஆல் த குர்மி அண்ட் குப்தா, ஜெயராம் ரெட்டி, எவ்ரி திங் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு புக் இருக்குது. வாங்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் இதை வந்து நான் அமேசானில் டைப் வச்சுக்கிட்டு எனக்கு கீழே ஒரு லிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாதா என்ன? அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங்கில் கமிஷனாவது வரும், ஒரு 1% 2%. அதெல்லாம் நான் சொல்லலை. நான் வந்து அந்த புக்குக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணலை. ஆஸ்பிரண்ட்டுக்கு எது நல்லதோ அதை நான் சொல்கிறேன். நீங்கள் டெஸ்ட் பேட்சாக இருந்தாலும் சரி, ஃபவுண்டேஷன் பேட்சாக இருந்தாலும் சரி, கிராஷ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 2000 ஸ்பெண்ட் பண்ணுங்கள், புக்கு வாங்குங்க. ஓகேவா? அதுதான் வந்து என்ன நல்லது. உங்கள் நல்லது. எப்படி நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? படிக்கணும்னு ஆச்சு, ஸ்பெண்ட் பண்ணுங்க, படிங்க. ஓப்பனாக சொல்கிறேன், அதுலேருந்து தான் கொஸ்டின் மெஜாரிட்டி வரப்போகுது. ஓகேவா? நான் உங்களை மாறி மாறி ட்ரெயின் பண்ண நல்லா இருக்கு சார். ஆமாம், நான் உங்களை மாறி மாறி ட்ரெயின் பண்ண போகிறது அதை வச்சு தான். ஆனா நான் பார்த்த புக்ல அது ஓகே தான் சார். குப்தா, ஜெயராம் ரெட்டி, அரோர் அதெல்லாம் தாண்டி விட இது ஓகே தான் சார். நல்லா கம்பைல் பண்ணி ஒருத்தவங்க கொடுக்குறான்ப்பா. கொடுக்கறது ப்ராடக்ட் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான், சிம்பிள். நான் வந்து இதுன்னு இல்லை, நான் என்னோட எல்லா இந்த புக்கை வந்து இந்த புக்கு வரத்துக்கு முன்னாடி டெஸ்ட் புக்கை வச்சு நான் வந்து என்ன பண்ணேன், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தேன் என்னோட ப்ரீவியஸ் அகாடமியில். textbook.comல போய் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த textbook.com அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி தான் YCT வந்தது. ஓகேவா? YCT வந்த புதுசில் எதுவும் வந்து என்ன அது பீக்குக்கு போகலை. நானே நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லி வாங்க வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்கி ஆகணும். அதையும் ஒரு டார்கெட்டு, ஒரு டைரி போடணும், ஒரு டாஸ்க் எழுதணும் டெய்லியும். அதுக்கப்புறம் YCT புக்கு வாங்கணும். ரெண்டுமே உங்களுடைய டாஸ்க்கு. 1 வீக்குள்ளே ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எது இருந்தாலும் 1 வீக்குள்ளே வாங்கிடுங்க. ஜனவரி 1க்குள்ளே வாங்கிடணும். ஃபிட்டாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி டைரி போடுற பழக்கம் இன்றைக்கே போங்க, மார்க்கெட்டில் 2024க்கான டைரி ஒன்று வாங்கிடுங்க. ஓகேவா? எனக்கு 2 டைரி வச்சுருக்கேன். ப்ராபப்ளி பார்ப்போம். 40 AE ப்ரொஃபஷனல் டார்கெட், 40 AE பர்சனல் டார்கெட் சிலது இருக்குது. ஸோ டைரி போட்டு உங்களோட டெய்லி டார்கெட் எழுதி வச்சுட்டு போங்க. சரி, ஓகேம்மா, இது வந்து உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஆரம்பிச்சு இங்கேயே போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், when the shear force diagram is parabolic curve between the 2 points, it's indicate that there is uniformly varying load, sir. Uniformly varying load is right answer. Uniformly varying load. Option D. Shear force second degree parabolic இருக்கும் சார். bending moment வந்து third degree parabolic. Very good. நான் SFD BMD நாளைக்கு நான் நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்கலாம். இன்னையோட உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஃப்ரீ கிளாஸை வந்து முடிச்சிடுறேன். மேட்ரிக்ஸ் மெத்தடும் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ரெண்டுமே கொஞ்சம் வெயிட்டேஜ், அதை நான் பார்க்குறேன். ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வருவோம். அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எல் வந்து ஸ்பேன், யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகுது. இஃப் த பீம் இஸ் ப்ராப்டு அட் சென்டர், நடுவில் ஒரு சப்போர்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக வந்து யூடிஎல் வந்து ஆக்ட் ஆகுது. த பெண்டிங் மொமெண்ட் அட் 0, எந்த டிஸ்டன்ஸில் 0 ஆகும். ப்ராப்டு கொடுத்துருக்காங்க. ஐ நீட் ரியாக்ஷன்ஸ் A, ரியாக்ஷன்ஸ் B. இதை வந்து எப்படி திரும்ப சொல்லலாம், பெண்டிங் மொமெண்ட் எப்போ 0 ஆகும், பெண்டிங் மொமெண்ட் எப்போ 0 ஆகும்.
இது வந்து ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்லேருந்தே கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஒரு ஜங்ஷனை காமனாக எடுங்க, அதான் ப்ராப்ளு. அதுலேருந்து இந்த சைடு பெண்டிங் மொமெண்ட், இந்த சைடு பெண்டிங் மொமெண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே 0 வரும். அந்த சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த சைடு போனாலும் இந்த சைடு போனாலும் 0 வரும். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறது நான் வந்து கிளாஸில் நடத்திட்டேன். ஊக்கமுள்ள பேட்ச்க்கும் நடத்தியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாங்களாம். ஸோ டோன்ட் வரி, இது டிஎன்பிஎஸ்சி ஏஇல 2019 கேட்ட கொஸ்டின் தான். அப்போ என்ன சார் பண்ணுறது? யூ ஹேவ் டு மக் அப் ரியாக்ஷன்ஸ். அந்த ரியாக்ஷன்ஸ் அங்கே போய் தான் கண்டுபிடிப்பேன், அடம்பிடிக்கக்கூடாது. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் நடத்திட்டு அதை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த பிரேக்கில். ஓகேவா? ரியாக்ஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இது எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, அகெயின் ஒரு செஷன் வந்து எடுக்கிறேன். அந்த செஷன் நடுவில் ஸோ ரியாக்ஷன்ஸை 3WL/16 into X கிளாக் வைஸ். அகெயின் ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா W into X X/2 ஆன்டி கிளாக் வைஸ். அது வந்து என்ன, இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு முன்னாடியே அந்த செஷன் நான் எடுக்கிறேன். அப்படி போட்டுது தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு நான் என்ன பண்ணுறேன். ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன சார்? பெண்டிங் மொமெண்ட் அப்சல்யூட்லி 0. இந்த இடத்துலையும் இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஹியர் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் 2 இருக்குன்னு அர்த்தம். நான் பேசுறது புரியுதா? மேபி this பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் ரெண்டு ரியாக்ஷனும் சேமா சார்? புரியலமா? ரெண்டு ரியாக்ஷனும் சேமா சார்? ரெண்டு ரியாக்ஷனும் சேமாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து என்ன யூனிஃபார்மாக இருக்கு. போத் த ரியாக்ஷன்ஸ் ஆர் சேம். நீங்கள் அங்கே எடுத்துட்டு வந்தாலும் இங்கே எடுத்துட்டு வந்தாலும் ரெண்டு இடத்துலையுமே பெண்டிங் மொமெண்ட் 0, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸர் 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்து பார்ப்போமா? The curvature of beam is equal to, may I follow you, எலிசபெத் ராணி. பெண்டிங் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? சுரேஷ், நீங்கள் எந்த டிஸ்கஷனும் அட்டன் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. உங்கள் பேரும் புதுசாக இருக்குது. எந்த சுரேஷ் இது? கேமரா ஆன் பண்ண முடியுமா? பேட்ச் ஸ்டூடெண்ட் தானா? ஊக்கமுடைமை பேட்சா? லைவ் அட்டன் பண்ணலைன்னா ரெக்கார்டட் பார்க்கணும். பிரச்சனை என்னென்னா ரெக்கார்டட் பார்க்கவே முடியாது. அந்த அளவுலாம் பொறுமை யாருக்கும் இல்லை. அதுக்கு லைவோட லைவாகவே முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லா லைவும் அட்டன் பண்ண பாருங்கள். மே ஐ ஃபாலோ யூ, எலிசபெத் ராணி. இதுதான் காலேஜில் நீங்கள் எல்லாரும் படித்த ஷார்ட்கட். இதை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமாக நம்ம பேசலாம். பட் இருந்தாலும் பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ் ஐ நீட். பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார், இதுல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது 1/r இல்ல வெறும் r சார்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது அர்த்தமா? பாருங்க, ஒரே வாட்டி செக் பண்ணிடுறேன் இன்டர்நெட்ல. ரேடியஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் கர்வேச்சர் 1/r. இருங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் 1/r தான். ரேடியஸ் வேற, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது வேற. கர்வேச்சருக்கான நேச்சரை பத்தி சொல்றது தான் ரேடியஸ் ஆஃப். ரேடியஸ் 1/r ஈக்குவல் டு அது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது. ஆர்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் போட்டிருப்பாங்க சார். இதுமா ஆர்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சிம்பிளி ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், 1/rனா கர்வேச்சர். இது வந்து பிசிக்ஸ் டேர்ம் வந்து இன்வால்வ் பண்ணுது. ராட்னம் சுத்துது இல்லையா பீச்சில், அந்த ரேடியஸை இன்வால்வ் பண்ணி 1/r
ரேடியஸ் ஆஃப் கைரேஷன்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இதுக்கான அர்த்தத்தை மட்டும் நான் சொல்கிறேன். கர்வேச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரேடியஸ் கம்மியாக இருக்கணும், இவ்வளோதான் இங்கே அர்த்தம். ஓகேவா? கர்வேச்சரை மேத்தமெட்டிக்கலாக எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இப்போ இது 2 டேர்ம், மேபி இதுவும் எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. 2 டேர்ம் நான் தெளிவாக சொல்கிறேன். டிகிரி ஆஃப் கர்வேச்சர், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். கர்வேச்சருடைய ரேடியஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ 1/r இஸ் நாட் ஏ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சாரி, ஆர் தான் ரேடியஸ், அதுதான் அந்த கர்வேச்சருக்கான ரேடியஸ். 1/rன்றது டிகிரி ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா ஆர் தான் சிம்பிள். 1/rனா டிகிரி ஆஃப் கர்வேச்சர். டிகிரி ஆஃப் கர்வேச்சர் அந்த கர்வ் எந்த அளவு வளைஞ்சு இருக்கு, ரேடியஸ் கம்மியா இருந்தா தான் வளையும், ரேடியஸ் பெருசா இருந்தா வளையாது. அப்ப அந்த டிகிரி வந்து the degree of curvature equal to 1/r. ரேடியஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த கர்வேச்சர் எந்த அளவு கர்வ் வந்து கொடுக்குது, அந்த டிகிரி வந்து கம்மி. இங்க டிகிரி ஆஃப் கர்வேச்சர் இஸ் வெரி லெஸ், டிகிரி ஆஃப் கர்வேச்சர் இஸ் வெரி வெரி மோர் ஹை. இப்போ புரியுதா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா ஆர் மட்டும்தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1/r is a degree of curvature. 1/r is a degree of curvature. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா வெறும் ஆர் தான்ப்பா. ரேடியஸ் क्वेश्चनல என்ன சார் கேட்டிருக்காங்க? क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? வெறும் கர்வேச்சர் கொடுத்திருக்காங்க சார். கர்வேச்சர் ஆஃப் பீம் இஸ் ஈக்குவல் டு, வெறும் கர்வேச்சர் கொடுத்திருக்காங்களா? கர்வேச்சர் ஆஃப் த பீம் 1/r. கர்வேச்சர் ஆஃப் பீம், கர்வேச்சர் 1/r. கர்வேச்சர் கேட்டாலும் 1/r, டிகிரி ஆஃப் கர்வேச்சர் கேட்டாலும் 1/r. பட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ன்றது வெறும் r. வெயிட் a minute. நெட்ல பார்த்ததுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ரெசிப்ரோகல் ஆஃப் கர்வேச்சர்னு வந்துச்சு சார். ஆமாமா, ரைட் தானே? பாருங்க சொல்றேன், புரிஞ்சு. நெட்ல பார்த்ததுக்கு என்ன சொன்னீங்க சொல்லுமா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் radius of curvature which is equal to reciprocal of curvature. அவ்வளவுதான். curvature which is equal to reciprocal of radius of curvature. இது degree of curvature அல்லது curvature. see, இது degree of curvature. curvature curve எவ்வளவு curve வந்து ஃபார்ம் ஆகுது, radius, the curvature கான radius, அதான் radius of curvature. curvature curve, radius of curvature, curve கான radius. பேசுறது இப்ப புரியுதா? புரியுது, ஆனா புரியல. டிகிரி ஆஃப் கர்வேச்சர்னாலும் ஒண்ணுதான், அது ரேடியஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கர்வேச்சர்னா என்னன்னா இதுதான், எவ்வளவு கர்வ் உருவாகுது. டிகிரி ஆஃப் கர்வேச்சர் அதிகம், நல்லா கர்வ் ஃபார்ம் ஆயிருக்கு. டிகிரி ஆஃப் கர்வேச்சர் கம்மி, டிகிரி ஆஃப் கர்வேச்சர் 0 ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சார், அந்த கர்வுக்கு எவ்வளவு ரேடியஸ் இருக்கு, இந்த ரேடியஸ் இன்ஃபைனைட், ரேடியஸ் வந்து கம்மி, ரேடியஸ் அதிகம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அந்த கர்வுக்கு என்ன ரேடியஸ் இருக்கு, அதான் ஆர். டிகிரி ஆஃப் கர்வேச்சர், அந்த கர்வை பத்தி பேசுறது சி. எஸ், curvature inversely proportional to radius, radius inversely proportional to degree of curvature. புரியுதா முத்துலட்சுமி? இப்ப எல்லாருக்கும் புரியுதா? புரியுது சார். புரியுதுல? புரியுதா இல்லையா? இந்த 50 क्वेश्चन மகப் பண்ணல இல்லையா? ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா
1 by R which is equal to M by EI. Simple. 1 by R which is equal to M by EI. May I follow you Elizabeth Rani? அதில் வந்து M by I E by R. எனக்கு I need 1 by R because that is the degree of curvature or curvature. 1 by R which is equal to M by EI. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. இங்கே பார்ப்போம். Two beam are made up of same material, have same cross sectional area. The first beam is having a circular cross section while second one having a square cross section. Both beam are subjected to same amount of bending moment. ஹைலைட் என்னன்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஒரு பீம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன்ஸ், ரெண்டுமே சேம் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க. Answer A, sir. Answer A. Maximum bending stress in a circular beam is more than the square beam. How? எப்படி? Sir, and the stress is inversely proportional to section modulus, sir. Okay. Very So good. bending equal upon M Very by good. Very M good. by I is equal to sigma Stress by is inversely answer. proportional to section modulus. செக்ஷன் மாடுலஸ் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கம்மி. செக்ஷன் மாடுலஸ் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதிகம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு ஸ்கொயருக்கான செக்ஷன் மாடலஸ் சர்க்குலருக்கான செக்ஷன் மாடலஸை கண்டுபிடிச்சி உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே எக்ஸ்பிளனேஷன் இங்கே மிஸ் ஆகிருக்கா? சரி, ஓகே. ஆப்பில் எல்லாம் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, பார்த்து எழுதிக்கோங்க. Now here maximum bending stress in a I-beam occurs at I-beam தானே, not a T-beam. I-beam. Maximum bending stress in I-beam occurs at maximum. Come on, 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 come on. Maximum bending மா, bending tension தான் சொல்றாங்க. At the extreme fiber. At the extreme fiber. Extreme fiber. Now here a homogeneous simply supported prismatic beam with B and depth வந்து D, span length is L, subjected to a concentrated load, magnitude 200 kilonewton. Load can be placed anywhere along the span. The maximum flexural stress. Answer காட்டிட்டீங்க சார், நோ ப்ராப்ளம். இந்த ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ்னா மே ஐ ஃபாலோ எலிசபெத் ராணியில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு மே ஐ ஒய் பிளஸ் சிக்மா பை ஒய் டிவைடட் பை மே ஐ. ஓகே, ஸோ வி நோ மொமெண்ட். என்ன சொல்கிறாங்க? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், பிரிசபேட்டிக் பீம். எஸ், டெப்த்லாம் மாறல, சிம்பிளி சப்போர்ட்டட் தான். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் லோட் வந்து 200 kilonewton அட் கான்சன்ட்ரேட்டட் அட் சப்போர்ட். சார் கான்சன்ட்ரேட்டட் அட் சென்டரா? எஸ். இப்போ இப்படி இருக்கும் பொழுது இது L/2, இது L/2. பெண்டிங் மொமெண்ட் என்ன? WL/4. WL/4 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் M கிடைக்கும். ஓகே, I என்ன? இது வந்து பிரிசமேட்டிக் பீம் தானே, BD3/12. ஐக்கு பதில் BD3/12 போடுங்க. Y என்ன சார்? D/2. ஒய்க்கு பதில் D/2. ஆர் செக்ஷன் மாடல்ஸை கூட டேரெக்டாக நீங்கள் வந்து போடலாம். ஓகேவா? I/Y BD3/12 டிவைடட் பை D/2. இதையும் போடலாம். போட்டிங்கன்னா அதாவது BD² டிவைடட் பை
இருக்கும் செக்ஷன் மாடலஸ் இஜெட். இஜெட் இஸ் நத்திங் பட் I/Y. I/Y பதிலாக இஜெட்டை வந்து இங்கே இன்வெர்ஸில் போடலாம். M/Z. You know everything. You can get 300L divided by BD square. Option C is right answer. SSC JE 2020 ஈவினிங் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான் இது. எவ்ரிதிங் இஸ் கிவன். ஜஸ்ட் நீங்கள் குறுகுறுன்னு பார்த்தா புரியும். ஒரு 2 minutes டைம் தரேன். குயிக்காக பாருங்க. சுரேஷ் நீங்கள் ஏதாவது டெஸ்ட்டு டிஸ்கஷன் அட்டன் பண்ணீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் லைவா? எனக்கு சொல்லுங்க. நான் டெய்லி டார்கெட் கொடுத்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த டார்கெட்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா? சுரேஷ் உங்களை தான் நான் கேட்குறேன். இது எல்லாரோட பேரும் எனக்கு ஃபெமிலியர். நீங்கள் லைவ் எதுவும் அட்டன் பண்ணதில்லை. எந்த சுரேஷ் இது? அன்மியூட் பண்ணி பேசுங்க. சுரேஷ் நான் உங்களை தான் கேட்குறேன்ப்பா. ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க பழகுங்க. ஆர் லெஃப்ட் ஆகிடுங்க. ரெஸ்பான்ஸ் கொடுங்க. லைவ் இருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். எஸ். நம்ம மூவ் பண்ணலாமா அடுத்து? வாட் இஸ் த செக்ஷன் மாடல்ஸ் ஆஃப் பீம்? வாட் இஸ் செக்ஷன் மாடல்ஸ் ஆஃப் பீம்? அந்த ரேடியஸ் வந்து கொடுத்தாச்சு. செக்ஷன் மாடல்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்ஷன் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். πr square by 8 sir. புரியலப்பா. 5r square by 8 πr square by 8 yes, sir. 5r cube by 4 sir. πr cube sir, cube. Very good. Cube by 5r 4. cube by 4 is right answer. 5r πr cube cube by 4. 8 4 8 இல்ல 8 இல்ல Okay, ஏன் sir, 8? okay, The solution. okay sir, okay sir. In similar way, section modulus for square, section modulus for rectangle, எல்லாத்துக்கும் section modulus கண்டுபிடிக்கணும். The same thing shape factor also. Shape factor எல்லாத்துக்கும் நீங்க வந்து கண்டுபிடிச்சு வைக்கணும். நான் சில ஒர்க்லாம் வந்து குமுலேட்டிவா நான் கொடுப்பேன். அது நீங்க பக்கத்துல section modulus shape factor, ascending order, descending order. இன்னும் புத்திசாலியாக இருந்தால் செக்ஷன் மாடலர், சேஃப் ஃபேக்டர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், அதுக்கப்புறம் வேற என்ன, யங்ஸ் மாடலஸ், பாய்சான் ரேஷியோ, எல்லாம் எஸ்ஓஎம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த நியூமரிக்கல் வேல்யூ, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் கொஞ்சம் பார்த்து வைக்கிறது நல்லது. ஓகேவா? சார் சேஃப் ஃபேக்டர் என்ன சார் சொல்லுங்க சார். ஆமாம். ஓகேவா? சேஃப் ஃபேக்டரா? எஸ் சார். கிளாஸ் கவனிக்கலையா யார்? வினோத். எஸ் சார். யூடியூப்ல 1 hour வீடியோ ஃபுல்லாக இருக்கு, போய் பாருங்க. சேஃப் ஃபேக்டர் ஃபுல்லாகவே நான் நடத்தியிருப்பேன். பிளாஸ்டிக் அனாலிசிஸ் ஃபுல்லாக பாருங்க. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. அடுத்ததுமா, this question, a simply supported beam of span L carries a concentrated load W at mid span. If the width வந்து B of the beam constant and depth is varying through the span. ஓகேவா? டெப்த் வந்து வேரி ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறேன். வாட் சுட் பி த மிட் ஸ்பேன் டெப்த்? இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? இட் இஸ் நாட் ஏ பிரிசமேட்டிக் பீம், நான் பிரிசமேட்டிக் பீம். ஸோ மிட் ஸ்பேனில் டபிள்யூன்ற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. வித்து வந்து கான்ஸ்டன்ட், பின்ற வித்து வந்து கான்ஸ்டன்ட், பட் டெப்த் இஸ் வேரியிங். என்ன அர்த்தம்? இது கான்ஸ்டன்ட், அது வேரி ஆகுதுன்னா இப்படி. இது வந்து டேப்பர்ட் பீம். வித்து கான்ஸ்டன்ட், டெப்த் வந்து வேரி ஆகிட்டே இருக்கு பாருங்க. டெப்த் அதிகம், கம்மியாயிட்டே வருது, கம்மியாயிட்டே வருது, கம்மியாயிட்டே வருது. டோட்டலி ரெடியூஸ்டு. ஓகே. ஓகே. இப்படி இருக்கும் பொழுது டிசைன் ஸ்ட்ரெஸ் எஃப் ஆக்ட் ஆகும் பொழுது மிட் ஸ்பேனுக்கான டெப்த் என்ன? இது கான்ஸ்டன்டான வேல்யூ. மிட் ஸ்பேன் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டெப்த் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்கு.
ஜஸ்ட் பாருங்க செக்ஷன் மாடல்ஸ் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ BD ஸ்கொயர் டிவைடட் பை 6 அப்புறம் எம் மொமெண்ட் அட் பர்டிகுலர் செக்ஷன்ஸ். இதை வச்சுட்டு டெப்த்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எம் பை இஜெட்பா. வி நோ எம். எம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் இருக்கக்கூடிய மொமெண்ட்டை வந்து நான் பார்க்குறேன். ரியாக்ஷன்ஸ் W/2 எக்ஸ் இப்படி நான் சொல்லிடுறேன். ஸோ W/2ன்றது இந்த சிம்பிளி சப்போர்ட்டோட ரியாக்ஷன்ஸ், எக்ஸ்ன்றது அந்த டிஸ்டன்ஸ், இந்த மிட் ஸ்பேன். இது வந்து BD ஸ்கொயர் டிவைடட் பை 6 எனி D டெப்த் வேணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக L/2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலான்றது சொல்கிறாங்க. L/2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ கேன் கெட் த ஆன்சர் 3WL டிவைடட் பை 2BF. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? Two beam carrying identical load simply supported are having same depth but A have double the width as compared to beam B. Ratio of strength of the beam A that to beam B. Strength of the beam நாலே section modulus தான் கேட்குறாங்கன்னு அர்த்தம். முன்னாடியே பார்த்தோம். Section modulus A, section modulus B கண்டுபிடிச்சி சொல்லலாம். ஸோ BD ஸ்கொயர் பை 6 அவ்வளோதான். breadth get doubled. breadth வந்து என்ன டபுள்டாக மாறுது அப்படின்னா இந்த ரேஷியோ வந்து எப்படி மாறுது? 2 times ஆகுது. தட் ஸ்ட்ரென்த் ஆல்சோ 2 times. breadth டபுள் டைமாக மாறுதுன்னா இந்த பீமுக்கான ஸ்ட்ரென்த்தும் டபுள் ட்வைஸாக வந்து மாறுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஹியர். See, find the maximum bending stress at the fixed end of the cantilever beam of span length subjected to vertical concentrated load P at the free end. Cross sections of the beam is a square section of each side A with its diagonal places in vertical directions. Maximum bending stress at a fixed end of the cantilever beam of span L. இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? வெர்டிக்கல் கான்சென்ட்ரேட்டட் லோட் ஆக்ட் ஆகுது அட் ஃப்ரீ எண்ட். ஓகேவா? அப்போ கேண்டிலிவரில் Pன்ற லோடு வந்து ஆக்ட் ஆகுது. கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீம் வந்து ஸ்கொயர் A வித் இட்ஸ் டயகனல் பிளேஸ்ட் வேரியேஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் தான். பிரச்சனை என்னன்னா இந்த பீம் வந்து எப்படி இருக்குன்னா டைமண்ட் போல இருக்கு. டைமண்ட் போல இருக்கு. இந்த இடத்துல இங்கே லோடு ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இதான் வந்து இந்த பீமுக்கான சாராம்சம். அப்போ எவ்ரி திங் இஸ் சேஞ்ச். செக்ஷன் மாடலஸ் ஃபார் டைமண்ட் செக்ஷன் பார்க்கணும். கொடுத்துருக்காங்க பாருங்க. MY/I. Y மேக்ஸ்ன்றது A/2. ஸ்கொயராக இருந்தால் ஏன்னு போட்டு முடிச்சிருக்கலாம். இட் இஸ் நாட் ஏ ஸ்கொயர், இட்ஸ் ஏ டைமண்ட். அப்போ ஒய்ன்றது என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஒய், திஸ் இஸ் ஒய் மேக்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? A/√2 பிகாஸ் திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஏ. இந்த இடம் வேணும்னா பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணால் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். சம்திங் இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சராக this which is equal to 6√2 PL/A3. இந்த கொஸ்டின்லாம் வந்து வெஸ்ட் பெங்காலுடைய ஏஇ கொஸ்டின் 2020 கேட்ட கொஸ்டின். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா simply supported beam of span L is acted upon a point load which equal to P acting at L/3 from the each support. When will the radius of curvature of the beam over the middle third length of the span? When will radius of curvature of the beam over the middle third length of the span? This question இதுவும் வந்து ஏஇ லெவல் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் டயக்ராம் வரைங்க போதும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பாயிண்ட் லோட் பி வந்து ஆக்ட் ஆகுது. பட் 2 வாட்டி ஆக்ட் ஆகுது. 2 சப்போர்ட்ல இருந்தும் L/3ன்ற டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. திஸ் இஸ் L/3, இங்கேயும் L/3, இங்கே பாயிண்ட் லோட் பி, இங்கே பாயிண்ட் லோட் பி.
ஸோ இதை மாதிரி ஆக்ட் ஆகுது. இதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சேஃப் ஃபோர்ஸ் டயக்ராம் கண்டுபிடிக்கணும். ஸோ சேஃப் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது. பெண்டிங் மூமெண்ட் இங்கே பியூர் பெண்டிங் ஆக்ட் ஆகும், பட் நாட் ஏ என்டையர் ஸ்பேன். இந்த மிட் ஸ்பேனில் மட்டும் பியூர் பெண்டிங் ஆக்ட் ஆகும். ஓகேவா? மிட் ஸ்பேனில் மட்டும் பியூர் பெண்டிங் வந்து ஆக்ட் ஆகும். என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் ரேடியஸ் அப்படின்றது கேட்குறாங்க. இந்த பீம் வந்து பெண்ட் ஆச்சுன்னா என்ன ரேடியஸ் வந்து இருக்கும்ன்றது கேட்குறாங்க. நாட் ஏ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், சாரி டிகிரி ஆஃப் கர்வேச்சர். கர்வேச்சர் பற்றி அவங்க வந்து கொஸ்டின் கேட்கல, ரேடியஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? when will the radius of curvature, radius தான் கேட்குறாங்க. radius of curvature வேற, degree of curvature வேற நம்ம பார்த்தோம். ஓகேவா? when will be the radius of curvature beam over a middle third length of the span. ஓகேவா? ஸோ அங்கே சொல்கிற எதையும் இது பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிம்பிளி ஆர் வரா மாதிரி ஸ்ட்ரக்சரை மாற்றுங்க. ஸ்ட்ரக்சரை மாற்றுங்க. ஆர் வரா மாதிரி மாற்றுங்க. ஆர் வரா மாதிரி மாற்றுறது இருந்தால் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு இஐ பை எம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இஐ பை எம்ன்ற மாதிரி கிடைக்கும். தெரியும், எம் தெரியும், சாரி இ தெரியும், ஐ தெரியும், எம் மட்டும் தெரியாது. அவங்க எம் வந்து எந்த கண்டிஷனில் வந்து கேட்குறாங்க அப்படின்னா beam over the middle third length of the span. Middle third length of the span. 1 minute. Middle third length of the span. Middle third na இது 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 beam மூணு பார்ட்டா நான் பிரிக்கிறேன். இது L/3 ன்னு தெரியுது, இதுவும் L/3 ன்னு தெரியுது, அப்ப இதுவும் L/3 தான். மிடில் தேர்ட் தான் இந்த ஜோன். இந்த ஜோனுக்கு ஐ நோ பெண்டிங் மொமெண்ட் தோ இருக்கு பாருங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஓகேவா? வாய்ஸ் பிரேக். ஓகே, இப்போ இன்டர்நெட் இஷ்யூ. ஓகே சார். ஓகேவா? மிடில் தேர்ட்னா இந்த இந்த ஜோன், இந்த ஜோன், இந்த ஜோன். இப்போ இந்த ஜோனுக்கான மொமெண்ட் என்னன்றதை நான் வந்து பார்க்குறோம். இந்த ஜோனுக்கான மொமெண்ட் என்னன்னா P/L/3, P இன்ட்டு L/3, அவ்வளோதான். ஓகேவா? P இன்ட்டு L/3 இவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். யூ கேன் கெட் த ஆன்சர். இவங்க மேபி மிடில் தேர்ட் இல்லாமல் ஃபஸ்ட்டு 1/3 கேட்கலாம், இல்லை லாஸ்ட் 1/3 கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வந்து ட்ரை பண்ணணும். இங்கே பியூர் பெண்டிங் இருக்கு. தட் பியூர் பெண்டிங் இஸ் நாட் என்டையர் ஸ்பேன். அது அந்த பர்டிகுலர் செக்ஷனில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, என்டையர் ஸ்பேன்லேயும் பியூர் பெண்டிங் இருக்கா, இல்லை ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் மட்டும் பியூர் பெண்டிங் இருக்கா நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? அதை வந்து பாருங்க. அகெயின் மேட்ச் பண்ணுங்கம்மா. ரெக்டாங்குலர், சர்க்குலர், ஹாலோ ரெக்டாங்குலர், ஹாலோ சர்க்குலர் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிள் கொஸ்டின். செக்ஷன் மாடலஸை வச்சு மேட்ச் பண்ணுங்க. ரெக்டாங்குலருக்கு செக்ஷன் மாடலஸ் காலகாலமாக பார்த்துட்டோம். BD²/6. ஏக்கு 3 எங்கே போடலாம்? ஏக்கு 3 எல்லாத்துலேயும் ஏக்கு 3 தான் இருக்குது. ஸோ சர்க்குலர் நான் செக்ஷன் மாடலஸ் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தேன், அது தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியுது. ரெக்டாங்குலர், சர்க்குலர், ஹாலோ சர்க்குலர் அண்ட் ஹாலோ ரெக்டாங்குலர். ஓகேவா? எல்லாத்துக்கும் வந்து என்ன செக்ஷன் மாடலஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு மக் அப் திஸ். நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? வேறு வழி இல்லை. அடுத்தது லட்சுமி இடையில ஆளு காணோம், இப்போ வந்தீங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ஆமா சார். சரி, சாரிம்மா சார். சார்ஜ் போட்டுக்கிட்டே எதுவும் பண்ண வேண்டாம். ரெக்கார்டடாக பாருங்கள், இல்லை இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 2 days ஆகும் எல்லாமே போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ண. மேம் இஸ் டூ பிஸி. அதனால் ஒரு 2 அதனால் நான் இதை மறுபடியும் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். A beam is uniform stress
இஸ் ஒன் விச் ஹேஸ் சேம் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெஸ் எங்க பெண்டிங் மொமெண்ட் த்ரூ த செக்ஷன். அப்பதான் அது வந்து பெண்டிங் ஆர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் எவ்ரி செக்ஷன். இது வந்து என்ன பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் எவ்ரி செக்ஷன். பெண்டிங் மொமெண்ட் இல்லை, இங்கே வந்து என்ன யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்து. ஸ்ட்ரென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரென்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செக்ஷன் மாடல்ஸ் சொல்லுவாங்க M/Z. ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் எவ்ரி செக்ஷன்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ரெண்டு மெத்தடில் யூனிஃபார்ம் ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து உருவாக்கலாம். ஒன்று வித்தை நம்ம வந்து வேரி பண்ணலாம், டெப்த்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டெப்த்தை வேரி பண்ணலாம், வித்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம். இதுக்கான அர்த்தம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த செஷன் எடுத்து பார்த்தாலுமே நாட் ஏ பெண்டிங் மொமெண்ட், பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு சிக்மா வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? அப்படி சிக்மா கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி எப்படி பண்ணலாம்னா, எய்தர் டெப்த்தை வேரி பண்ணிகிட்டே வரலாம், பிரெத்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு. இது வந்து பிரெத்து, இது வந்து டெப்த்து. இங்கே டெப்த் அதிகம், இங்கே டெப்த் கம்மி. இப்படி பண்ணிட்டு வரலாம். ஆர் அதர்வைஸ் டெப்த்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். எப்படி? இப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுவும் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்த ரெண்டுமே. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிக்க கூடாது. ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா மாட்டிக்க கூடாது. சத்யா பிரேக் இருங்க சத்யா, நான் இதை முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு ஒரு லஞ்ச் பிரேக் மாதிரி நான் விட்டுறேன். உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துட்டு நான் விடுறேன். ஒரு 1 hour 12:30 ஆகிடுது இல்லையா? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. Again the question is repeated. The maximum bending stress at high beam occur outermost fiber. Which of the following is a point in the time when certain conditions have been fulfilled, such as start or completion one or more activity. இதுக்கு பேர் வந்து ஈவெண்ட்மா. ஸோ ஈவெண்ட்னா என்ன, ஆக்டிவிட்டினா என்ன, நெட்வொர்க்னா என்ன, நோட்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் நான் தனியாக ஒரு வாட்டி கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த சிபிஎம் பெட் வந்து என்ன, சிபிஎம் பெட் அனாலிசிஸே நான் வந்து சொல்கிறேன். ஒரு வாட்டி ஒரு சம் வச்சு நான் சொல்லித்தரேன் ஏதாவது ஒரு யூடியூப் செஷனில். இது ஃபுல்லாகவே வந்து என்ன சிபிஎம் பெட்டுக்கான அனாலிசிஸ் தான். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இதை நான் கிளாஸாகவே நான் எடுக்கிறேன் ஃபார் ஊக்கமுடைமை பேட்ச் ஆல்சோ. ஓகேவா? ஸோ ஓகே பிரேக். இப்போ 12:30 ஆகுது. டாஸ்க்கு என்ன டாஸ்க் வந்து பண்ணலாம்? இது சைக்கிள் டெஸ்ட் 18. சைக்கிள் டெஸ்ட் 18 கம்ப்ளீட் பண்ணாதவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லா கொஸ்டினும் எனக்கு தெரியும் சார். செக்ஷன் மாடல்ஸ் எது கேட்டாலும் எனக்கு தெரியும். பெண்டிங் மொமெண்ட் எப்படி கேட்டாலும் தெரியும். நான் இப்போ 5 இடையில கூட வந்து 5 ஃபிகருக்கு நான் வந்து என்ன பெண்டிங் மொமெண்ட் நான் கேட்டேன். எது கேட்டாலும் எனக்கு தெரியும். இந்த 18 கம்ப்ளீட் பண்ணாதவங்க யாருப்பா? குயிக்கா அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க குயிக்கா. 18 கம்ப்ளீட் பண்ணாதவங்க யாரு? சக்சஸ்ஃபுல் சார் 18 வந்து சார் 18ல வந்து 70 கொஸ்டின் முடிச்சிருந்தேன் சார். 70 இப்போ பாத்தீங்க. ஆமா சார், அன்னைக்கு கொடுத்தீங்களா சார் முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் 30 இருக்கு. ஆமா சார். ஓகே, வாட் அபௌட் அதர்ஸ்? முத்துலட்சுமி சார் நான் 18 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். நீங்க 20 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நவ் த டாஸ்க். இப்போ 18 நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நான் டாஸ்க் என்ன கொடுக்குறேன்னா 18 கம்ப்ளீட் பண்ணுங்க. சைக்கிள் டெஸ்ட் 20 இருக்குல்ல, சைக்கிள் டெஸ்ட் 20 இதுவரையும் அட்டன் பண்ணாதவங்க பட்டுன்னு அட்டன் பண்ணிடுங்க. தெரியுதோ இல்லையோ அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதில் ஃபஸ்ட்டு 50 100 கொஸ்டின் சொல்லுங்க, ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் தான் சொல்கிறேன். 18 கம்ப்ளீட் பண்ணணும், கம்ப்ளீட் தரவு. அப்புறம் சைக்கிள் டெஸ்ட் 20ல் ஃபஸ்ட் 50 கொஸ்டின் தரவு பண்ணணும். உங்களுக்கான டைம் 6 hours. டைம் ஸ்டார்ட் நவ். 6 hours. ஆனால் நான் 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே நான் மறுபடியும் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன். ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்க்கான கிளாஸ். அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 to 7 ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்க்கான கிளாஸ், 7 to 9 உங்களை இண்டிவிஜுவல் கொஸ்டின் டிஸ்கஷனில் நான் மீட் பண்ணுறேன். அந்த 50 கொஸ்டின் இருக்குல்ல, 50 கொஸ்டின் கேட்பேன். ரேண்டமாக வந்து என்ன பெண்டிங் மொமெண்ட் ரிலேட்டடாகவும் கேட்பேன். அடுத்த 4 hours கிளாஸ் இருக்குது.
ஸோ இப்போ வந்து நான் ஒரு 5 ஹவர்ஸ் வந்து நான் பிரேக் விடுறேன். இந்த 5 ஹவர்ஸ் பிரேக்கில் நான் உங்களுக்கு ஒர்க் நான் சொல்லிட்டேன். இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்க்கான பிபிடி டிரைவில் போட்டு நான் குரூப்பில் கொடுத்துட்டேன். டவுன்லோட் ஆகதான் பாருங்கள். ஸோ அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாஸ்க் கொடுத்துருக்கேன். இது சாட்டர்டே, நல்ல டைம் இருக்கும், கண்டிப்பாக பண்ணலாம். ஓகேவா? பண்ணலாம் இல்லையா? 50 கொஸ்டின் தானே கொடுத்தேன். அதில் சாயிலே வந்து ஒரு 20 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? பண்ணலாமா? டாஸ்க் பண்ணலாமா? டைம் ஸ்டார்ட் நவுமா? டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வாங்க. 5 மணிலேருந்து எல்லாருக்கும் பண்ணலாம். இப்போ 12:30பா, 5 o'clock வரையும் டைம் இருக்கு. 50 கொஸ்டின் மக்கப் பண்ண ப்ளஸ் இந்த டாஸ்க் 18 சைக்கிள் டெஸ்ட் 18 கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? 5 hours டைம் இருக்கு. படிங்க. நான் கண்டிப்பாக அப்போ இண்டிவிஜுவல் கொஸ்டின் கேட்பேன். கேமரா ஆன் பண்ண சொல்லுவேன், ஆன்சர் சொல்லுவேன். ஆன்சர் நான் கேட்பேன். பட்டுன்னு ஆன்சர் கேட்பேன். எல்லாரும் ஆன்சர் சொல்லணும். ஓகே? ஸோ நீங்கள் கேமரா ஆன் பண்ணுறதுனால பயப்படாதீங்க. உங்கள் ஃபேஸு யூடியூப்லாம் வராது. நான் அப்படியே வந்து அப்லோட் பண்ணலை. நம்ம என்ன இமேஜ் இருக்கோ அது மட்டும் தான் அப்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 5 hours டைம் இருக்கு. ஈவினிங் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்க்கான ஃபைனல் கிளாஸ் ஆஸ் வெல் அஸ் மறுபடியும் இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஈவினிங் ஒரு 4 hours. ஓகேவா? இப்போ 2 hours ஈவினிங் ஒரு 4 hours இருக்கு. 5 to 9. ஓகேவா? பார்ப்போமா? பாய்.